ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போகும் ஆடியோ புக் தி ஆரஞ்ச் புக். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிதில் புரியும் விதமாகவும் நிறைய அன்றாட வாழ்க்கை உதாரணங்களுடன் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் பாணியில் பார்க்கப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தலைப்புகள்: அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன்; டைனமிக் தியானம், டைனாமிக் மெடிடேஷன்; குண்டலினி தியானம், குண்டலினி மெடிடேஷன்; நாதபிரம்ம தியானம், நாத்பிரம்ம மெடிடேஷன்; நடராஜ தியானம், நட்ராஜ் மெடிடேஷன்; கௌரிசங்கர் தியானம், கௌரிசங்கர் மெடிடேஷன்; மண்டலா தியானம், மண்டலா மெடிடேஷன்; சுழலும் தியானம், whirling மெடிடேஷன்; தேவவாணி தியானம், தேவ்வாணி மெடிடேஷன்; எல்லையற்ற தியானம், நோ டைமென்ஷன்ஸ் மெடிடேஷன்; அமைதியான தியான முறைகள், passive meditation techniques; அன்றாட வாழ்க்கையில் தியானம், மெடிடேஷன் இன் டெய்லி லைஃப். இந்த தலைப்புகள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக மிகவும் நிதானமாகவும் எளிதில் புரியும் வகையிலும் நம் அன்றாட வாழ்க்கை உதாரணங்களுடன் சேர்த்து விரிவாக பார்க்கலாம். தலைப்பு 1: அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொதுவான அனுபவம் இருக்கும். காலை எழுந்த உடனே கைபேசியை எடுத்து பார்க்கிறோம். வாட்ஸ்ஆப், மின்னஞ்சல், இன்ஸ்டாகிராம், அலுவலக செய்திகள், குடும்ப பொறுப்புகள், EMI, எதிர்காலம் பற்றிய கவலை, உடல்நல அச்சம். இப்படி நம் மனதிற்கு ஓய்வே இல்லாமல் போய்விடுகிறது. உடல் ஒரு இடத்தில் இருக்கும், ஆனால் மனம் மட்டும் 100 இடங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த அறிமுகம் முதலில் நமக்கு புரிய வைப்பது இதுதான்: ஒரு மனிதன் வெளியில் எவ்வளவு வெற்றி பெற்றவராக இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாது. தியானம் என்றால் என்ன என்று பலருக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருப்பதுதான் தியானம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், தியானம் என்பது ஒரு உட்காரும் முறை அல்ல. அது ஒரு மதமும் அல்ல. ஒரு நம்பிக்கை முறையும் அல்ல. அது ஒரு அனுபவம். உங்கள் மனம் எப்படி இயங்குகிறது? உங்கள் உணர்வுகள் எப்படி நகர்கின்றன? உங்கள் உடல் எப்படி எதிர்வினையாற்றுகிறது? இவற்றை விழிப்புணர்வுடன் கவனிக்கத் தொடங்கும் ஒரு பயணம்தான் தியானம். நம் வாழ்க்கையை பார்த்தால் பெரும்பாலும் நாம் தானியங்கி, ஆட்டோமேட்டிக் மோட் வாழ்க்கையில்தான் இருக்கிறோம். பல் துலக்கும் போதும் மனம் அலுவலகத்தில் இருக்கும். சாப்பிடும்போதும் அடுத்த மீட்டிங் பற்றியே யோசிப்போம். குடும்பத்தினருடன் பேசும்போதும் கைபேசி நோட்டிபிகேஷன் பற்றியே நினைப்போம். ஒரு வேலையை செய்கிறோம், ஆனால் மனம் வேறு எங்கோ பயணம் செய்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சிதறிய கவனம், ஸ்பிளிட் அட்டென்ஷன், மெதுவாக மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஒரு எளிய உதாரணம்: நீங்கள் காரை ஓட்டிக்கொண்டு அலுவலகம் செல்கிறீர்கள். அலுவலகத்தை அடைந்த பிறகு வழியில் என்ன நடந்தது என்று நினைத்துப் பார்த்தால் ஒன்றும் நினைவில் இருக்காது. எப்படி வந்தோம் என்பதே தெரியாது. ஏனென்றால் காரை ஓட்டியது உடல். ஆனால் மனம் வேறு ஒரு பிரச்சனையை தீர்க்கும் வேலையில் இருந்தது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கையே, அன்கான்ஷியஸ் லிவிங், நம்மில் பெரும்பாலோரின் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த அறிமுகம் சொல்ல வரும் முக்கியமான விஷயம்: முதலில் விழிப்புணர்வுடன் வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன உணர்கிறோம்? என்ன யோசிக்கிறோம்? எதற்கு பயப்படுகிறோம்? எதை விரும்புகிறோம்? இவற்றை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே தியானத்தின் முதல் படி. மற்றொரு முக்கியமான கருத்து: உணர்ச்சிகளை அடக்கி வைக்கக்கூடாது. சிறு வயதிலிருந்தே கோபப்படாதே, அழாதே, சத்தம் போடாதே என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இப்படி வளர்ந்த பிறகு உணர்ச்சிகள் வெளியே வராமல் உள்ளேயே சேமிக்கப்படுகின்றன. அந்த சேமிக்கப்பட்ட உணர்ச்சிகள்தான் மன அழுத்தமாக, பதட்டமாக, விரக்தியாக,
ஒரு நாள் வெடித்து வெளிப்படுகின்றன. ஒரு பிரஷை நினைத்துப் பாருங்கள். அதிலிருந்து ஆவி வெளியே வர வழியே இல்லை என்றால் என்ன ஆகும்? அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே போகும். அதேபோல நம் மனமும் தினமும் உணர்ச்சிகளை சேமித்துக் கொண்டே இருந்து அவற்றை வெளிப்படுத்தாமல் இருந்தால் ஒரு நாள் மிகவும் சிறிய விஷயத்திற்கு கூட பெரிய கோபம் அல்லது பெரிய எதிர்வினை ஏற்படும். அதனால்தான் தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடுவது அல்ல, உண்மையை முழுமையாக பார்ப்பது, நம் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பயமின்றி கவனிப்பது. ஒருவர் அலுவலக ஊழியராக இருந்தாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இருக்கும் பொதுவான பிரச்சினை அதிகமாக சிந்திப்பது, ஓவர் திங்கிங். இரவில் படுக்கையில் படுத்தவுடன் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும். ஆனால் மனம் மட்டும் நிற்கவே நிற்காது. நேற்று என்ன நடந்தது? நாளை என்ன நடக்கும்? அவர் ஏன் அப்படி சொன்னார்? நான் வேறு மாதிரி செய்திருக்கலாமே. இப்படி முடிவே இல்லாத சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த அறிமுகம் சொல்லும் விஷயம் என்னவென்றால், இந்த அதிகப்படியான சிந்தனையை வலுக்கட்டாயமாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. எண்ணங்களுடன் சண்டை போடவும் தேவையில்லை. எண்ணங்கள் வரட்டும். ஆனால் அவற்றை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வானத்தில் மேகங்கள் வருவது போல எண்ணங்களும் வந்து போகும். மேகங்கள் வந்ததால் வானம் மறைந்து போய்விடுமா? இல்லை. அதேபோல் எண்ணங்கள் வந்தாலும் நமது உண்மையான விழிப்புணர்வு எங்கும் போகாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிரந்தரமல்ல, துக்கமும் நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவற்றை பிடித்துக்கொண்டு நிறுத்த முயற்சிப்பதால்தான் துன்பம் உருவாகிறது என்று இந்த அறிமுகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தியானத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நமது எதிர்வினைகளை நாமே கவனிக்கத் தொடங்குகிறோம். முன்பு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே உடனே கோபம் வந்திருக்கும். இப்போது அதே சூழ்நிலையில் கொஞ்சம் இடைவெளி உருவாகிறது. அந்த இடைவெளியில்தான் விழிப்புணர்வு இருக்கிறது. விழிப்புணர்வு வந்தால் முடிவுகள் மேம்படும், உறவுகள் மேம்படும், மன அழுத்தம் குறையும், வாழ்க்கையின் தரமே மாறத் தொடங்கும். இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே எந்த மாயாஜால வாக்குறுதியையும் ஆசிரியர் தரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு அழைப்பை மட்டுமே தருகிறார். உங்களை நீங்களே கண்டறியுங்கள். வெளியில் தேடுவதை விட சிறிது நேரம் உங்களுக்குள் பார்த்து பாருங்கள். அங்குதான் உண்மையான அமைதி இருக்கலாம். அங்குதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கலாம். தியானம் என்பது ஒரு இலக்கு அல்ல. அது தினமும் அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே புரிந்து கொள்ளும் அழகான பயணம். தலைப்பு 2: டைனமிக் தியானம், டைனாமிக் மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்க போவது டைனமிக் தியானம். இந்த பெயரை கேட்டவுடனே கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். பொதுவாக தியானம் என்றால் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதுதான் என்று நமக்கு தெரியும். ஆனால் இங்கு டைனமிக் என்று சொல்வதால் அதில் அசைவு இருக்கும், உடலின் பங்கு இருக்கும், ஆற்றலின் வெளிப்பாடு இருக்கும். இதுவே இந்த தியானத்தின் தனிச்சிறப்பு. இன்றைய நவீன வாழ்க்கையை ஒரு நிமிடம் கவனித்துப் பாருங்கள். காலை அலாரம் அடிக்கிறது, உடனே கைபேசியை பார்க்கிறோம். அலுவலக அவசரம், போக்குவரத்து நெரிசல், கூட்டங்கள், இலக்குகள், குடும்ப பொறுப்புகள். இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உடல் சோர்வாக இருக்கும். ஆனால் மனம் மட்டும் நின்று விடாது. படுக்கையில் படுத்த பிறகும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட மனநிலையில் நேரடியாக அமைதியான தியானத்தை செய்ய முயன்றால் அது பலருக்கும் மிகவும் கடினமாக இருக்கும். அதனால்தான் டைனமிக் தியானம் உருவாக்கப்பட்டது. முதலில் உடலிலும் மனதிலும் தேங்கி இருக்கும் ஆற்றல் வெளியேற வேண்டும். அதற்குப் பிறகுதான் உண்மையான அமைதி இயல்பாக மலரும். இது மிகவும் முக்கியமான புரிதல். அமைதியை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. அது இயல்பாக நிகழ வேண்டும்.
அதற்கு முன் அதன் வழியில் இருக்கும் தடைகள் கரைய வேண்டும். ஒரு எளிய உதாரணம். ஒரு குளிர்பான பாட்டிலை நன்றாக குலுக்கிவிட்டு உடனே திறந்தால் என்ன ஆகும்? நுரை வேகமாக வெளியே வரும். அது அமைதியாக வேண்டுமென்றால் சிறிது நேரம் ஆகும். அதேபோல நம் மனமும். பல வருடங்களாக சேமித்து வைத்திருக்கும் மன அழுத்தம், பயம், கோபம், ஏமாற்றம், அழுத்தம் இவை அனைத்தையும் கவனிக்காமல் நேரடியாக அமைதியை அடைய முயன்றால் மனம் அதற்கு ஒத்துழைக்காது. ஒரு நாள் அலுவலகத்தில் மேலாளர் கடுமையாக பேசியிருக்கலாம். போக்குவரத்தில் யாரோ தொடர்ந்து ஹார்ன் அடித்திருக்கலாம். வீட்டில் ஒரு சிறிய தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். நண்பர்களுடன் ஒப்பிடப்பட்டிருக்கலாம். சமூக வலைதளத்தில் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நமக்கே தெரியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகியிருக்கலாம். இவை அனைத்தும் நம் மனதையும் உடலையும் பாதிக்கின்றன. ஆனால் நாம் வெளியே சிரித்துக்கொண்டே வாழ்க்கையை தொடர்கிறோம். உள்ளுக்குள் மட்டும் அந்த சுமை சேர்ந்து கொண்டே இருக்கிறது. டைனமிக் தியானத்தின் முக்கியமான கருத்து. இந்தச் சுமையை முதலில் உணருங்கள். அதை அடக்கி வைக்காதீர்கள். ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றுங்கள். அதன் பிறகுதான் மனதில் ஒரு லேசான உணர்வு உருவாகும். வீட்டில் அலமாரியை சுத்தம் செய்யும்போது என்ன செய்கிறோம்? முதலில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுக்கிறோம். தூசியை சுத்தம் செய்கிறோம். தேவையில்லாதவற்றை அகற்றுகிறோம். அதன் பிறகுதான் புதிய பொருட்களை ஒழுங்காக வைக்கிறோம். அதேபோல் மனதிற்குள்ளும் தேவையில்லாத உணர்ச்சி குழப்பங்களை முதலில் சுத்தப்படுத்த வேண்டும். பலர் வாழ்க்கையில் ஒரு முகமூடி அணிந்தே வாழ்கிறார்கள். அலுவலகத்தில் ஒரு முகம், நண்பர்களிடம் ஒரு முகம், குடும்பத்தினரிடம் வேறு ஒரு முகம், சமூக வலைதளங்களில் இன்னொரு முகம். ஆனால் உண்மையில் நாம் என்ன உணர்கிறோம் என்பது நமக்கே தெரியாமல் போய்விடுகிறது. டைனமிக் தியானம் இந்த முகமூடிகளை மெதுவாக அகற்ற உதவுகிறது. நான் உண்மையாக வாழ்கிறேனா? இல்லை வெறும் நடிப்பில்தானா இருக்கிறேன்? என்ற கேள்வியே நம் உள்ளத்தில் எழச் செய்கிறது. ஒரு சிறிய குழந்தையை கவனித்துப் பாருங்கள். மகிழ்ச்சியாக இருந்தால் மனம் திறந்து சிரிக்கும். சோகமாக இருந்தால் மனம் விட்டு அழும். கோபம் வந்தால் அதை வெளிப்படுத்திவிடும். 5 நிமிடங்கள் கழித்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் இயல்பாக விளையாடத் தொடங்கிவிடும். ஏனென்றால் குழந்தைகளின் உணர்ச்சிகள் இயல்பாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? சிரித்துக்கொண்டே இரு. அழக்கூடாது. மனதை வலுவாக வைத்துக் கொள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதன் விளைவு என்ன? உணர்ச்சிகள் இயல்பாக வெளிப்படாமல் மனதிற்குள் தேங்கத் தொடங்குகின்றன. தேங்கிய உணர்ச்சிகள் ஒருபோதும் மறைந்து போவதில்லை. அவை வடிவம் மாறி மன அழுத்தமாக, பதட்டமாக, எரிச்சலாக வெளிப்படுகின்றன. அதனால்தான் சில நேரங்களில் மிகவும் சிறிய விஷயத்திற்குக் கூட நாம் அளவுக்கு அதிகமாக எதிர்வினையாற்றுகிறோம். அப்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நான் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறேன் என்று. உண்மையான காரணம் அந்த ஒரு சம்பவம் அல்ல. பல ஆண்டுகளாக மனதில் தேங்கிக் கொண்டிருக்கும் உணர்ச்சி சுமைதான். டைனமிக் தியானம் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான விஷயம். உங்கள் உடலும் உங்கள் மனமும் தனித்தனியாக இயங்குவதில்லை. மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் இறுக்கமடைகிறது. உடல் தளர்ந்தால் மனமும் மெதுவாக அமைதியடைகிறது. இரண்டும் ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்திருக்கின்றன. நீங்கள் பதட்டமாக இருக்கும் நேரங்களில் உங்களையே கவனித்துப் பாருங்கள். தோள்பட்டைகள் இறுக்கமாக இருக்கும். தாடை இறுகிப் போயிருக்கும். மூச்சு ஆழமில்லாமல் இருக்கும். இவற்றை விழிப்புணர்வுடன் கவனிக்கத் தொடங்கினால் நம் உடல் நமக்கு எவ்வளவு தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறது என்பது புரியும். இந்த தியானத்தின் மையக் கருத்துகளில் ஒன்று முழுமையான ஈடுபாடு. நாம் எந்தச் செயலைச் செய்தாலும் அதில் முழு மனதுடன் இருக்க வேண்டும். பாதி மனம் இங்கே, மீதி பாதி வேறு எங்கோ இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது உணவை உணர்ந்து சாப்பிடுங்கள். நடக்கும்போது நடப்பதை உணருங்கள்.
யாராவது பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். இவை அனைத்தும் தியானத்தின் நேர்ச்சிகள்தான். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீர்கள். பொதுவாக என்ன செய்கிறோம்? ஒரு கையில் டீ இருக்கும், மற்றொரு கையில் கைபேசி இருக்கும். மனம் அலுவலக வேலையில் இருக்கும். டீயின் சுவையே நமக்குத் தெரியாது. ஆனால் அதே டீயை முழு விழிப்புணர்வுடன் குடித்துப் பாருங்கள். அதுவும் ஒரு தியான அனுபவமாக மாறிவிடும். அதன் சூட்டை உணர்வீர்கள். அதன் மணத்தை கவனிப்பீர்கள். அதன் சுவையை முழுமையாக ரசிப்பீர்கள். இப்படித்தான் விழிப்புணர்வு மெதுவாக வளரத் தொடங்குகிறது. டைனமிக் தியானம் நமக்கு இன்னொரு பெரிய உண்மையையும் புரிய வைக்கிறது. ஆற்றலை அடக்கி வைத்தால் அது நஞ்சைப் போல மாறிவிடும். அதே ஆற்றல் இயல்பாக ஓடத் தொடங்கினால் அது படைப்பாற்றலாக மாறும். ஆர்வமாக மாறும். மகிழ்ச்சியாக மாறும். நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை தடுக்காமல் அதை இயல்பாக ஓட அனுமதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆற்றை நினைத்துப் பாருங்கள். நீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் அது எப்போதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதையே தடுத்து நிறுத்திவிட்டால் துர்நாற்றம் வரும். கொசுக்கள் உருவாகும். அழுக்குகள் தேங்கும். அதேபோல நமது உணர்ச்சி ஆற்றலும். அது ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை அழைத்துவிட்டால் மனதில் பாரம் அதிகரிக்கும். இந்த தியானம் நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. தவறுகள் செய்யக்கூடாது என்றும் சொல்லவில்லை. அதற்குப் பதிலாக உங்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் விழிப்புணர்வுடன் கவனியுங்கள் என்று மட்டுமே கூறுகிறது. கோபம் வந்தால் அதைக் கவனியுங்கள். பயம் வந்தால் அதைக் கவனியுங்கள். மகிழ்ச்சி வந்தாலும் அதையும் கவனியுங்கள். இப்படி கவனிக்கத் தொடங்கினால் மெதுவாக உணர்ச்சிகள் நம்மை ஆளுவதை நிறுத்தும். அதற்குப் பதிலாக நம் எதிர்வினைகளை நாமே புரிந்து கொள்ளும் அளவிற்கு வளரத் தொடங்குவோம். வாழ்க்கையில் அமைதி என்பதன் அர்த்தம் வெளியில் முழு அமைதி நிலவுவது அல்ல. உள்ளுக்குள் தேவையற்ற போராட்டங்கள் குறைவதுதான் உண்மையான அமைதி. டைனமிக் தியானத்தின் சாராம்சம் அதைத்தான் நமக்கு புரிய வைக்கிறது. முதலில் விடுவித்தல். அதற்குப் பிறகு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுக்குப் பிறகு இயல்பாக ஆழமான அமைதி மலரத் தொடங்கும். அந்த அமைதியை நாம் புதிதாக உருவாக்குவதில்லை. அது ஏற்கனவே நமக்குள் இருந்த ஒன்றுதான். அதை மூடி வைத்திருந்த மன அழுத்தத்தின் அடுக்குகள் மட்டுமே மெதுவாக விலகுகின்றன. தலைப்பு 3: குண்டலினி தியானம், குண்டலினி மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது குண்டலினி தியானம். குண்டலினி என்ற வார்த்தையை கேட்டவுடன் இது மிகவும் ஆன்மீகமான ஒன்றோ, மர்மமான அனுபவமோ, அசாதாரண சக்திகளைப் பற்றியதோ என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தின் சாராம்சத்தை பார்த்தால் அதை பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மிகவும் சிக்கலானதாக நினைக்க வேண்டிய அவசியமோ இல்லை. இது மற்ற தியான முறைகளைப் போலவே உடல், மனம் மற்றும் உணர்ச்சிகளில் தேங்கியிருக்கும் இறுக்கங்களை மெதுவாக கரைத்து இயல்பான அமைதியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு தியான பயிற்சிதான். நம் அன்றாட வாழ்க்கையை கவனித்துப் பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் அலுவலகத்தில் வேலை செய்திருப்பீர்கள். 8 மணி நேரம் கணினி முன் அமர்ந்திருப்பீர்கள். மாலை வீட்டிற்கு வந்தவுடன் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும். ஆனால் மனம் மட்டும் ஓயவே ஓயாது. ஒருபுறம் உடல் ஓய்வு கேட்கும். மறுபுறம் மனம் இன்னும் வேலை செய்யும் நிலையிலேயே இருக்கும். இது இன்றைய தலைமுறையில் மிகவும் பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சினை. குண்டலினி தியானத்தின் சாராம்சம் என்னவென்றால், உடலும் மனமும் ஒரே தாளத்தில் இயங்க வேண்டும். உடல் தளர வேண்டும். மனம் மென்மையாக வேண்டும். அப்போதுதான் உள்ளார்ந்த அமைதி இயல்பாக மலரும். அதை வலுக்கட்டாயமாக உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு எளிய உதாரணம். பலத்த காற்று வீசும்போது ஒரு மரத்தைப் பாருங்கள். நெகிழ்வுத்தன்மை கொண்ட மரம். காற்றின் திசையில் சிறிது வளைந்து கொடுக்கும். காற்று நின்றவுடன் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். ஆனால் மிகவும் இறுக்கமாக இருக்கும் மரம்தான் சீக்கிரமாக உடைந்து போகும்.
வாழ்க்கையும் இதுபோலத்தான். நெகிழ்வுத்தன்மை இருந்தால் அழுத்தங்களை எளிதாக சமாளிக்க முடியும். இறுக்கமாக இருந்தால் சிறிய அழுத்தத்தில் கூட உடைந்து போய்விடுவோம். நம் உடலில் இருக்கும் இறுக்கத்தை நாம் எப்போதாவது கவனித்திருக்கிறோமா? முக்கியமான கூட்டத்திற்கு செல்லும்போது தோள்பட்டைகள் இறுகிவிடுகின்றன. நேர்முகத் தேர்வுக்கு முன் வயிற்றில் ஒரு கனமான உணர்வு ஏற்படுகிறது. தேர்வு அறைக்குள் செல்லும்போது கைகளில் வியர்வை வருகிறது. குடும்பத்தில் சண்டை ஏற்பட்ட பிறகு மார்பில் ஒரு பாரம் இருப்பது போல உணர்கிறோம். இவை அனைத்தும் உடல் நமக்கு அனுப்பும் தகவல்கள். ஆனால் நாம் அவற்றை பொருட்படுத்தாமல் பரவாயில்லை, சமாளித்துக் கொள்ளும் என்று வாழ்க்கையை தொடர்ந்து செல்கிறோம். சில நாட்களுக்கு அது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக இப்படியே வாழ்ந்தால் அந்த இறுக்கமே நமக்கு இயல்பான நிலையாக மாறிவிடுகிறது. பிறகு உண்மையாக தளர்ந்து இருப்பதே புதிதாகத் தோன்றும். குண்டலினி தியானம் சொல்லும் முக்கியமான விஷயம். இந்த தேங்கியிருக்கும் இறுக்கத்தை முதலில் உணருங்கள். உங்கள் உடல் என்ன சொல்ல முயல்கிறது என்பதை கவனியுங்கள். ஒரு சிறிய குழந்தையை பாருங்கள். அது முழு உற்சாகத்துடன் ஓடும், சிரிக்கும், நடனமாடும். அழ வேண்டும் என்றால் மனம் விட்டு அழும். சில நிமிடங்களுக்குப் பிறகு மீண்டும் இயல்பாக மாறிவிடும். ஏனென்றால் அதன் உயிர் சக்தி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் பெரியவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாற்காலியில் அமர்ந்து வேலை, காரில் பயணம், தொலைக்காட்சி, கைபேசி. உடலின் அசைவு குறைகிறது, மனத்தின் செயல்பாடு மட்டும் அதிகரிக்கிறது. அங்குதான் சமநிலை குலைகிறது. இந்த சமநிலையின்மையே மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று. உடலுக்கு அசைவு தேவை, மனதிற்கு ஓய்வு தேவை. இரண்டும் எதிர் திசையில் சென்றால் சோர்வும் மனப்பாரமும் உருவாகின்றன. ஒரு ஆற்றை நினைத்துப் பாருங்கள். அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் நீர் எப்போதும் தெளிவாக இருக்கும். அதையே அணை கட்டி முழுவதுமாக தடுத்துவிட்டால் நீர் தேங்கிவிடும், துர்நாற்றம் வரும், அழுக்குகள் சேரும். அதேபோல நமது உணர்ச்சி ஆற்றலும். ஓட்டம் இருந்தால் ஒத்துணர்ச்சி, தேக்கம் இருந்தால் பாரம். குண்டலினி தியானத்தின் மையக் கருத்து இந்த இயல்பான ஓட்டத்தை மீண்டும் அனுமதிப்பதுதான். நமது ஆற்றல் இயல்பாக நகர வேண்டும். உடல் இறுகிப் போகக்கூடாது, உணர்ச்சிகள் உறைந்து போகக்கூடாது, எண்ணங்கள் ஒரே வட்டத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு அலுவலக ஊழியரை எடுத்துக் கொள்ளுங்கள். காலை 9 மணிக்கு அலுவலகம், மாலை 7 மணிக்கு வீடு. சாப்பாடு, கைபேசி, தூக்கம். அடுத்த நாள் மீண்டும் அதே வாழ்க்கை. வாரம் கடந்தும் மாதங்கள் கடந்தும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை இயந்திரம் போல தோன்றத் தொடங்கும். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வாழ்க்கை இதற்காகத்தானா என்ற கேள்வி எழும். சம்பளம் இருக்கும், வசதிகள் இருக்கும், ஆனால் உற்சாகம் மட்டும் இருக்காது. இப்படிப்பட்ட நேரங்களில் வெளியில் இருக்கும் சூழ்நிலையை உடனடியாக மாற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் மனநிலையை மாற்றத் தொடங்க முடியும். விழிப்புணர்வு வந்தால் சிறிய விஷயங்கள் கூட புதிதாகத் தோன்றும். காலையின் சூரிய ஒளியை ரசிப்பீர்கள், மழையின் மணத்தை உணர்வீர்கள், காபியின் சுவையை முழுமையாக அனுபவிப்பீர்கள், உரையாடல்களில் முழுமையாக இருப்பீர்கள். வாழ்க்கை அதே வாழ்க்கைதான். ஆனால் அதை அனுபவிக்கும் விதம் முற்றிலும் மாறிவிடும். இந்த தியானம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல. பலர் இந்த இரண்டையும் ஒன்றாக குழப்புகிறார்கள். சோபாவில் படுத்துக்கொண்டு கைபேசியை பார்ப்பது ஓய்வு அல்ல. அது வெறும் கவனச்சிதறல். உண்மையான ஓய்வு என்பது உடலில் இருக்கும் இறுக்கம் கரைவதும், மனதில் இருக்கும் தேவையற்ற போராட்டம் குறைவதும், இரவில் 8 மணி நேரம் தூங்கிய பிறகும். சில நாட்களில் நாம் ஏன் இன்னும் சோர்வாகவே உணர்கிறோம்?
ஏனென்றால் உடல் தூங்கியிருந்தாலும் மனம் முழு இரவும் எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே இருந்திருக்கிறது. அதனால்தான் முழுமையான ஓய்வு கிடைப்பதில்லை. குண்டலினி தியானத்தில் விழிப்புணர்வுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நாம் என்ன உணர்கிறோம்? உடல் எப்படி பதிலளிக்கிறது? மூச்சு எப்படி இருக்கிறது? மனநிலை எப்படி மாறுகிறது? இவற்றை கவனிக்கத் தொடங்கினால் மெதுவாக நம்மை நாமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஒரு மரத்தின் இலை காற்று வந்தால் ஆடுகிறது. அது காற்றுடன் சண்டையிடுவதில்லை, எதிர்த்து நிற்பதுமில்லை. காற்று நின்றவுடன் மீண்டும் அமைதியாகிறது. இயற்கையில் அனைத்தும் ஓர் இயல்பான ஓட்டத்தில் இருக்கின்றன. பருவங்கள் மாறுகின்றன. காலை மாலையாகிறது, மழை வருகிறது, வெயில் வருகிறது. எல்லாமே இயல்பாக நடைபெறுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பது மனிதன் மட்டும்தான். அதனால்தான் அவனுக்கு சோர்வு அதிகமாகிறது. குண்டலினி தியானம் நமக்குச் சொல்லும் இறுதி செய்தி: வாழ்க்கையின் ஓட்டத்துடன் சிறிது இணைந்திருங்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக கவனித்துக் கொண்டே இருப்பதே போதுமானது. உறவுகளிலும் இந்த கருத்தை பயன்படுத்த முடியும். யாராவது நம்மிடம் கோபமாக பேசினால் உடனே எதிர்வினையாற்றாமல் சிறிது நேரம் கவனித்துப் பார்த்தால் நம்முடைய பதிலே மாறிவிடும். வேலையில் அழுத்தம் வந்தால் பதற்றப்படாமல் நம் மூச்சை கவனித்தால் மனதில் தெளிவு உருவாகும். குடும்பத்தில் தவறான புரிதல் ஏற்பட்டால் அகங்காரத்துடன் பேசாமல் அமைதியாக இருந்தால் தீர்வு மிகவும் எளிதாக கிடைக்கும். குண்டலினி தியானத்தின் அடிப்படை செய்தி என்னவென்றால், வாழ்க்கையில் இருக்கும் இயல்பான உயிர் சக்தியை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாதீர்கள். உடல் தளர வேண்டும், மனம் மென்மையடைய வேண்டும், விழிப்புணர்வு வளர வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒரு பொருள் அல்ல என்பது புரியத் தொடங்கும். அது ஏற்கனவே நமக்குள் இருக்கும் ஒரு இயல்பான குணம். மன அழுத்தம், பயம், அதிகப்படியான சிந்தனை, இவை போன்ற பல அடுக்குகள்தான் அந்த மகிழ்ச்சியை மறைத்து வைத்திருக்கின்றன. அந்த அடுக்குகள் மெதுவாக விலகும்போது நமக்குள் இருக்கும் அமைதி, இலகுவான மனநிலை, உள்ளார்ந்த சுதந்திரம், இவை அனைத்தும் இயல்பாக வெளிப்படத் தொடங்குகின்றன. தலைப்பு 4: நாதபிரம்ம தியானம், நாத்பிரம்ம மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது நாதபிரம்ம தியானம். இந்த பெயர் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் இதன் சாராம்சம் மிகவும் எளிமையானது. நம் வாழ்க்கையில் ஒலிக்கு எவ்வளவு முக்கியமான இடம் இருக்கிறது என்று சிந்தித்துப் பார்த்தால் இந்த தியானத்தின் பொருள் மிகவும் எளிதாக புரியும். ஒரு நாள் முழுவதும் எந்த ஒலியும் இல்லாமல் வாழ முடியுமா? காலையில் அலாரம் ஒலி, பறவைகளின் கீச்சு, மின்விசிறியின் சத்தம், வாகனங்களின் இரைச்சல், குழந்தைகளின் சிரிப்பு, மழைத்துளிகளின் ஓசை, இவற்றில் ஒன்று கூட இல்லாமல் நம் வாழ்க்கையை கற்பனை செய்வதே கடினம். ஆனால் இந்த ஒலிகளை உணர்ந்து அனுபவிப்பதை விட பெரும்பாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாதபிரம்ம தியானத்தின் அடிப்படை எண்ணம் என்னவென்றால், ஒலியை பயன்படுத்தி மனதை மெதுவாக அமைதியான நிலைக்கு அழைத்துச் செல்லலாம். இங்கு ஒரு முக்கியமான விஷயம்: ஒலி என்பது வெறும் இரைச்சல் அல்ல. அதை விழிப்புணர்வுடன் அனுபவித்தால் அது வெளி உலகத்திலிருந்து நம் உள்ளார்ந்த உலகத்திற்குச் செல்லும் ஒரு பாலமாக மாறுகிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கிறது. ஒரு அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்போம். மின்விசிறி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அதன் சத்தம் நமக்கு கேட்கவே கேட்காது. ஏர் கண்டிஷனரின் ஓசையும் அப்படித்தான். திடீரென்று மின்சாரம் போன பிறகுதான், இவ்வளவு நேரம் இந்தச் சத்தம் இருந்ததா என்று நமக்கு புரியும். வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இப்படித்தான். இருக்கும்போது அவற்றின் மதிப்பை உணர்வதில்லை. இல்லாமல் போன பிறகுதான் அதன் அருமை புரிகிறது. விழிப்புணர்வு வந்தால் இருக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்கத் தொடங்குவோம். நாதபிரம்ம தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து: நம் மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்.
வெளியில் யாரும் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் உரையாடல் ஒருபோதும் நிற்காது. நாளை என்ன செய்யலாம்? அவர் ஏன் அப்படிச் சொன்னார்? எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் சரியான முடிவு எடுத்தேனா? இப்படி முடிவில்லாத உள்ளார்ந்த உரையாடல் தொடர்ந்து நடைபெறும். இந்த உள்ளார்ந்த சத்தம்தான் நம் சக்தியின் பெரும்பகுதியை செலவழிக்கிறது. வெளியில் இருக்கும் போக்குவரத்து இரைச்சலை விட உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் இரைச்சல்தான் அதிகம். அதனால்தான் அமைதியான இடத்திற்குச் சென்றாலும் மனம் அமைதியடைவதில்லை. ஒரு உதாரணம். நீங்கள் கடற்கரைக்குச் சென்றிருக்கிறீர்கள். சூரிய அஸ்தமனம் மிகவும் அழகாக இருக்கிறது. கடலின் அலை ஓசையும் மனதை அமைதிப்படுத்துகிறது. ஆனால் உங்கள் மனம் அலுவலக விளக்கக் காட்சி பிரசன்டேஷன் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த அழகை முழுமையாக அனுபவிக்க முடியுமா? முடியாது. இடம் அமைதியாக இருந்தாலும் மனம் அமைதியாக இல்லை என்றால் அந்த அனுபவம் முழுமையடையாது. அதேபோல் ஒரு நாள் குடும்பத்துடன் சேர்ந்து இரவு உணவு சாப்பிடுகிறீர்கள். அனைவரும் ஒரே மேசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கையிலும் கைபேசி. உரையாடல் இல்லை. உள்ளார்ந்த இருப்பு இல்லை. உடல் மட்டும் அங்கே இருக்கிறது. மனம் வேறு எங்கோ இருக்கிறது. இதுவே இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. நாதபிரம்ம தியானம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. கேட்பது என்பது வெறும் சத்தத்தை கேட்பது அல்ல. முழு கவனத்துடன் மற்றவரை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான கேட்பது. யாராவது பேசும்போது அவர் வாக்கியத்தை முடிப்பதற்கும் முன்பே நாம் பதிலை தயாரிக்க ஆரம்பித்து விடுகிறோம். உண்மையில் நாம் அவரை கேட்பதில்லை. நாம் பதிலளிக்க மட்டுமே தயாராகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கற்பனைச் சூழ்நிலையை பாருங்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர் தன்னுடைய ஒரு பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் கைபேசியை பார்த்துக் கொண்டே, சரி, சொல்லு, கேட்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்போது அவருக்கு எப்படி இருக்கும்? என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்வதில்லையோ என்ற உணர்வு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு அவரை பார்த்தபடியே முழு கவனத்துடன் அமைதியாக கேட்டு பாருங்கள். வார்த்தைகள் அதேதான். ஆனால் அனுபவம் முற்றிலும் மாறிவிடும். கேட்பதில் விழிப்புணர்வு இருந்தால் உறவுகளும் இயல்பாக ஆழமடையும். இந்த தியானம் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் உணர்த்துகிறது. மூச்சைப் போலவே ஒலியும் ஒரு இயற்கையான நிகழ்வு. அமைதியை நாம் புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. முதலில் நமக்குள் இருக்கும் இரைச்சலை உணர வேண்டும். அந்த இரைச்சலை அறிந்த பிறகுதான் அமைதியின் அருமை புரியும். ஒரு நாள் அதிகாலையில் காடு ஒன்றிற்குச் சென்றதாக கற்பனை செய்யுங்கள். பறவைகளின் கீச்சு, இலைகளை வருடும் காற்றின் ஓசை, தொலைவில் ஓடும் நீரின் சலசலப்பு. இந்தச் சூழலில் சில நிமிடங்கள் இருந்தாலே எண்ணங்கள் தானாகவே மெதுவாகி வருவதை உணரலாம். இயற்கை நம்மை வலுக்கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் அதன் தாளம் நமது மனதின் தாளத்தையும் மெதுவாக மாற்றுகிறது. இந்த கொள்கையை அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்த முடியும். காலை காபி குடிக்கும்போது கரண்டி கோப்பையை தொடும் ஒலியை கவனியுங்கள். மழை பெய்யும் சத்தத்தை கேளுங்கள். மின்விசிறியின் ஓசையை உணருங்கள். குழந்தையின் சிரிப்பை ரசிக்குங்கள். இப்படிப்பட்ட சிறிய விழிப்புணர்வான தருணங்கள்தான் மெதுவாக தியான அனுபவமாக மாறுகின்றன. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. நாம் வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் நம்மையே நாம் கேட்பது மிகவும் குறைவு. ஒரு நாள் முழுவதும் உங்களையே கவனித்து பாருங்கள். நாம் எந்த வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துகிறோம்? எவ்வளவு குறை கூறுகிறோம்? எவ்வளவு பாராட்டுகிறோம்? எவ்வளவு தீர்ப்பு வழங்குகிறோம்? இவற்றை கவனிக்கத் தொடங்கினால் நமது ஆளுமையைப் பற்றியே புதிய புரிதல் உருவாகத் தொடங்கும். ஒரு அலுவலக உதாரணம். மேலாளர் ஒரு சிறிய திருத்தத்தைச் சொல்கிறார்.
அது சாதாரணமான கருத்து மட்டும்தான். ஆனால் நமக்குள் உடனே ஒரு கதை ஆரம்பமாகிவிடுகிறது. நான் என்ன செய்தாலும் சரியாக வராது. யாருக்கும் என்னை பிடிக்காது. எப்போதும் தவறு செய்வது நான்தான். மேலாளர் பேசியது 5 வினாடிகள். ஆனால் நம் மனம் உருவாக்கிய கதை 5 மணி நேரம் தொடர்கிறது. பிரச்சினை அந்தக் கருத்து அல்ல. பிரச்சினை நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் விளக்க உரையாடல்தான். நாதபிரம்ம தியானம் இந்த உள்ளார்ந்த உரையாடலை கவனிக்கச் சொல்கிறது. அதனுடன் சண்டையிடச் சொல்லவில்லை. அதை நிறுத்தவும் சொல்லவில்லை. வெறுமனே கவனியுங்கள் என்று மட்டுமே சொல்கிறது. அப்படி கவனிக்கத் தொடங்கினால் மெதுவாக அந்த உள்ளார்ந்த குரலின் ஆளுமை குறையத் தொடங்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பெரிய சாதனைகள் நடந்தால்தான் வரவேண்டும் என்று இல்லை. சில நேரங்களில் ஒரு பறவையின் பாடலை கேட்டாலும் மகிழ்ச்சி வரலாம். ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்த்தாலும் வரலாம். அம்மா சமைக்கும் உணவின் மணம் வந்தாலும் வரலாம். மழை நனைத்த மண்ணின் வாசனையை உணர்ந்தாலும் வரலாம். விழிப்புணர்வு இருந்தால் சாதாரணமான தருணங்கள் கூட அற்புதமான அனுபவங்களாக மாறிவிடும். உறவுகளில் தவறான புரிதல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் ஒருவரை ஒருவர் உண்மையாக கேட்காததுதான். பெற்றோர் குழந்தைகளை முழுமையாக கேட்பதில்லை. குழந்தைகளும் பெற்றோரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. கணவன் மனைவி இருவரும் பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் உண்மையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. கேட்கும் திறன் வளரும்போது உறவுகளும் இயல்பாக அழகாக மாறுகின்றன. நாதபிரம்ம தியானத்தின் அடிப்படை செய்தி ஒலி என்பது கவனச்சிதறல் அல்ல. விழிப்புணர்வு இல்லாத மனம்தான் உண்மையான கவனச்சிதறல். ஒலியை விழிப்புணர்வுடன் அனுபவிக்கத் தொடங்கினால் அது நம்மை மீண்டும் நிகழ்காலத்திற்கே அழைத்து வருகிறது. ஏனென்றால் வாழ்க்கை உண்மையில் நடைபெறுவது நிகழ்காலத்தில்தான். நேற்று முடிந்துவிட்டது. நாளை இன்னும் வரவில்லை. நம் கையில் இருப்பது இந்த ஒரு கணம் மட்டுமே. அந்த ஒரு கணத்தை முழு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்கினால் அமைதி வெளியிலிருந்து வருவதில்லை. அது நமக்குள் இருந்தே மெதுவாக வெளிப்படத் தொடங்குகிறது. தலைப்பு 5 நடராஜ தியானம், நட்ராஜ் மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது நடராஜ தியானம். நடராஜர் என்று சொன்னவுடன் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது நடனம்தான். ஆனால் இந்த தியானத்தில் நடனம் என்பது ஒரு மேடை நிகழ்ச்சி அல்ல. யாராவது பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடப்படும் நடனமும் அல்ல. அடிகள் சரியாக இருக்க வேண்டும். தாளம் பிசகக்கூடாது. பார்ப்பவர்கள் கைதட்ட வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இங்கே இல்லை. இங்கு நடனம் என்பது ஒரு இயல்பான வெளிப்பாடு. உங்கள் உடல் இயல்பாக அசையட்டும். உங்கள் மனம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கட்டும். உங்கள் விழிப்புணர்வு மெதுவாக வளரட்டும். இதுவே இந்த தியானத்தின் உண்மையான சாராம்சம். சிறுவயதில் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்துப் பாருங்கள். பாடல் ஒலித்தாலே தானாகவே ஆடத் தொடங்கிவிடுவோம். வீட்டில் இசை ஒலித்தால் குழந்தைகள் யோசிக்காமல் குதிப்பார்கள், சிரிப்பார்கள், ஆடுவார்கள். அவர்களுக்கு நான் நன்றாக ஆடுகிறேனா, யாராவது என்னை பார்த்து சிரிப்பார்களா என்ற பயமே இருக்காது. ஆனால் வயது ஆகஸ்டு தீர்ப்பு பற்றிய பயம் நமக்குள் உருவாகிறது. என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள், எனக்கு நடனம் வராது இது சங்கடமாக இருக்கும் என்று நாமே நம் உடலின் இயல்பான சுதந்திரத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். இந்த தியானம் முதலில் நமக்கு உணர்த்துவது உடல் இயல்பாக தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறது. அதைத் தடுத்து நிறுத்துவது மனம்தான். ஒரு எளிய உதாரணம். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைத்தால் என்ன செய்வீர்கள்? முகத்தில் தானாகவே புன்னகை மலரும். சிலர் கை தட்டுவார்கள். சிலர் மகிழ்ச்சியில் குதிப்பார்கள். சிலர் கட்டிப்பிடிப்பார்கள். ஏனென்றால்
மகிழ்ச்சி முதலில் உடலில்தான் வெளிப்படுகிறது. அதேபோல் சோகம் வந்தால் தோள்கள் சோர்ந்துவிடும். பயம் வந்தால் உடல் இறுகிவிடும். ஒவ்வொரு உணர்ச்சியும் முதலில் உடலில்தான் தெரியும். அதனால்தான் உடலை புறக்கணித்துவிட்டு மனதை மட்டும் அமைதிப்படுத்த முயன்றால் அது முழுமையான அனுபவமாக இருக்காது. உடலும் இந்த பயணத்தில் இணைந்திருக்க வேண்டும். நம் அலுவலக வாழ்க்கையை ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். காலை முதல் மாலை வரை நாற்காலியில் அமர்ந்தபடி வேலை, கணினித்திரை, கைபேசித்திரை, மீட்டிங் அறை, கார் இருக்கை, சோபா, படுக்கை. இந்தச் சுழற்சியில் உடலின் அசைவு மிகவும் குறைவு. ஆனால் மன அழுத்தம் மட்டும் அதிகம். அதன் விளைவு என்ன? கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, சோர்வு, மனநிலை மாற்றங்கள். சில நேரங்களில் மருத்துவரைச் சந்தித்தால் கொஞ்சம் நடக்க ஆரம்பியுங்கள், உடலை அதிகமாக அசைய விடுங்கள் என்று அறிவுரை கூறுவார்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல, மன ஆரோக்கியத்திற்கும் உடலின் அசைவு மிகவும் அவசியம். நடராஜ தியானத்தின் சாராம்சம் என்னவென்றால், உடல் இயல்பாக அசையத் தொடங்கும்போது மனதில் தேங்கியிருந்த சில உணர்ச்சி தடைகள் தானாகவே கரையத் தொடங்குகின்றன. அதிகப்படியான சிந்தனை குறைகிறது. விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் கடுமையான வேலைப்பளு. அலுவலகத்தில் இலக்கை அடைய முடியவில்லை. போக்குவரத்து நெரிசலில் 2 மணி நேரம் சிக்கிக் கொண்டீர்கள். வீட்டுக்கு வந்தவுடன் சோர்வாக சோபாவில் அமர்ந்து கைபேசியை ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். 1 மணி நேரம் கழித்த பிறகு உண்மையாக புத்துணர்ச்சி கிடைத்ததா? பெரும்பாலும் இல்லை. மனம் இன்னும் கனமாகவே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை ஒலிக்கவிட்டு, யாரும் உங்களை மதிப்பிடப் போவதில்லை என்று நினைத்து உங்கள் அறையில் சுதந்திரமாக சில நிமிடங்கள் ஆடிப் பாருங்கள். சிரியுங்கள். உடலை தளர்த்துங்கள். சிறிது வியர்த்தாலும் பரவாயில்லை. 10 நிமிடங்களுக்குப் பிறகு உங்கள் மனநிலையே மாறிவிடும். வெளிப்புற சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் உங்கள் உள்ளார்ந்த நிலை மாறிவிட்டது. இதைத்தான் இந்த தியானம் நமக்கு புரிய வைக்கிறது. வெளி உலகத்தை எப்போதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நமக்குள் இருக்கும் மனநிலையை மெதுவாக மாற்ற முடியும். ஒரு மரத்தின் கிளைகளைப் பாருங்கள். காற்று வந்தால் அவை நடனமாடுவது போல அசைகின்றன. பறவைகள் சுதந்திரமாக பறக்கின்றன. கடல் அலைகள் கரையை தொட்டு மீண்டும் திரும்பிச் செல்கின்றன. இயற்கையில் அனைத்தும் இயக்கத்தில் இருக்கின்றன. ஆனால் இறுக்கத்தை உருவாக்குவது மனிதன் மட்டும்தான். அதிக கட்டுப்பாடு, அதிக திட்டமிடல், அதிக பயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டுக்கொண்டே வாழும்போது இயல்பான தன்மை மெதுவாக மறைந்து விடுகிறது. சிறிய ஆச்சரியங்களைக் கூட ரசிக்க முடியாமல் போகிறது. குழந்தையைப் போல மனம் விட்டு சிரிக்க முடியவில்லை. மழையில் நனைய ஆசை இருந்தாலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் நம்மை தடுத்து விடுகிறது. நடராஜ தியானம் சொல்லும் கருத்து மிகவும் எளிமையானது. கொஞ்சம் இயல்பாக வாழுங்கள். கொஞ்சம் சுதந்திரமாக இருங்கள். உங்கள் உடலுக்கு சிறிது சுதந்திரம் கொடுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான உதாரணம். நீங்கள் ஒரு திருமண விழாவிற்கு சென்றிருக்கிறீர்கள். இசை ஒலிக்கத் தொடங்குகிறது. சிறு குழந்தைகள் உடனே மேடைக்கு ஓடிச் சென்று ஆடத் தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு நடன அசைவுகள் தெரியுமா? இல்லை. தாளம் சரியாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் அவர்கள் முழு மனதுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? நாற்காலியில் அமர்ந்து காணொளி எடுக்கிறோம். ஆட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பயத்தால் அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். இந்த வித்தியாசம் எங்கே இருக்கிறது? உடலில் அல்ல, மனதில்தான். மனம் தொடர்ந்து ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கும். அவன் என்னை விட நன்றாக ஆடுகிறான், நான் சரியாக ஆட மாட்டேன்.
என்னை பார்த்து சிரித்தால் இந்த ஒப்பீடுகள்தான் நம் சுதந்திரத்தை பறித்து விடுகின்றன. நடராஜ தியானம் ஒப்பீட்டை விட அனுபவத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடனம் அழகாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, முழு மனதுடன் ஆட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த கருத்தை உறவுகளிலும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக மட்டுமே எடுத்துக்கொண்டால் மெதுவாக மன இடைவெளி உருவாகத் தொடங்கும். ஆனால் சில நேரங்களில் ஒன்றாக இசை கேட்டு, சேர்ந்து சிரித்து, சமையல் செய்யும்போது பாடலை முணுமுணுத்து, குழந்தைகளுடன் சேர்ந்து ஆடினால் உறவுகள் இயல்பாக இலகுவாக மாறும். மகிழ்ச்சி என்பது பெரிய விடுமுறை பயணங்களில் மட்டுமல்ல, சிறிய தருணங்களிலும் இருக்கிறது. ஒரு தந்தை அலுவலக மன அழுத்தத்துடன் வீட்டுக்கு வருகிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அப்போது அவரது மகன், அப்பா, வாங்க, கொஞ்சம் டான்ஸ் ஆடலாம் என்று அழைக்கிறான். அப்பா, ரொம்ப சோர்வாயிருக்கேன் என்று மறுத்துவிட்டால் அந்த அழகான தருணம் இருவருக்கும் இழந்துவிடும். ஆனால் 5 நிமிடங்கள் குழந்தையுடன் சேர்ந்து ஆடினால் தந்தையின் மன அழுத்தமும் குறையும். குழந்தைக்கும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு இனிய நினைவு உருவாகும். மகிழ்ச்சியை எப்போதும் எதிர்காலத்திற்கு ஒத்திவைக்கக் கூடாது. பதவி உயர்வு கிடைத்த பிறகுதான் மகிழ்ச்சியு, வீடு வாங்கிய பிறகுதான் மகிழ்ச்சியு, கடன் முடிந்த பிறகுதான் மகிழ்ச்சியு என்று காத்துக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி எப்போதும் எதிர்காலத்திலேயே இருக்கும். நிகழ்காலத்தை நாம் இழந்து விடுவோம். நடராஜ தியானம் சொல்லும் மிக அழகான உண்மை, உடல் அசையத் தொடங்கும்போது நிகழ்காலத்திற்கு திரும்புவது மிகவும் எளிதாகிறது. நடனமாடிக்கொண்டிருக்கும்போது கடந்த காலத்தைப் பற்றி சிந்திப்பது கடினம். எதிர்காலத்தைப் பற்றி அளவுக்கு அதிகமாக யோசிப்பதும் கடினம். முழு ஈடுபாடு இருந்தால் அந்த ஒரு கணம் மட்டுமே இருக்கும். அதுவே தியானத்தின் இதயம். நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதையு. நடராஜ தியானத்தின் அடிப்படை செய்தி என்னவென்றால், வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் மனப்பாரம்தான் அதிகரிக்கும். வாழ்க்கையில் சிறிது விளையாட்டுத்தனம் வேண்டும், சிறிது தன்னிச்சை வேண்டும், குழந்தையைப் போன்ற அப்பாவித்தனம் வேண்டும். உடல் இயல்பாக அசையட்டும், மனம் சிறிது தளரட்டும், விழிப்புணர்வு மெதுவாக வளரட்டும். அப்போது நடனம் என்பது ஒரு செயலாக மட்டும் இருக்காது, அது ஒரு மொழியாக மாறிவிடும். வார்த்தைகள் இல்லாமலேயே நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சி, சுதந்திரம், இலகுவான மனநிலை, இவை அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகான வழியாக மாறிவிடும். அந்த நிலையில் தியானம் என்பது அமைதியாக உட்கார்ந்து இருப்பது மட்டும் அல்ல, முழு வாழ்க்கையையும் ஒரு அழகான நடனமாக அனுபவிக்கத் தொடங்குவோம். தலைப்பு 6, கௌரிசங்கர் தியானம், கௌரிசங்கர் மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது கௌரிசங்கர் தியானம். இந்த பெயர் சற்று வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இந்த தியானத்தின் சாராம்சம் மிகவும் எளிமையானது. நம் மனம் எப்போதும் மிகவும் பரபரப்பாகவே இருக்கும். ஒரு எண்ணம் முடிவதற்குள் அடுத்த எண்ணம் வந்துவிடும். ஒரு பிரச்சினை முடிவதற்குள் அடுத்த கவலை ஆரம்பமாகிவிடும். இதுவே பெரும்பாலானவர்களின் அன்றாட வாழ்க்கை. கௌரிசங்கர் தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து, இந்த இடைவிடாத மன ஓட்டத்திற்குள் சிறிது இடைவெளியை உருவாக்குங்கள். அந்த இடைவெளியில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் நம் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். காலை அலாரம் அடித்தவுடன், தாமதமாகிவிட்டதே, அலுவலகத்திற்கு போக வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கும், மீட்டிங்கிற்கு தயாராக வேண்டும் என்று மனம் வேகமாக ஓடத் தொடங்குகிறது. அலுவலக வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகும் அது நிற்பதில்லை. நாளை என்ன செய்யலாம், EMI எப்படி, குழந்தைகளின் பள்ளி கட்டணம், உடல்நலம், எதிர்காலம் என்று மீண்டும் ஓடத் தொடங்குகிறது.
இரவில் படுக்கையில் படுத்தாலும் உடல் ஓய்வெடுக்க தயாராக இருக்கும். ஆனால் மனம் இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கும். பலர் இதைத்தான் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இந்த தியானம் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. உங்கள் மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது சிறிது நேரமாவது அமைதியாக இருக்க முடியுமா? இந்த அமைதியை வலுக்கட்டாயமாக உருவாக்க முடியாது. எண்ணங்கள் வரக்கூடாது என்று முயற்சி செய்தால் அவை இன்னும் அதிகமாகவே வரும். அதனால்தான் இந்த தியானம் சொல்வது, எண்ணங்களுடன் சண்டையிட வேண்டாம், அவற்றை கவனியுங்கள். மெதுவாக மனம் தானாகவே அமைதியடையும். ஒரு எளிய உதாரணம். ஒரு ஏரிக்கரையில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நீர் மிகவும் அமைதியாக இருந்தால் அதில் வானத்தின் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாக தெரியும். ஆனால் யாராவது அந்த நீரை கலக்கினால் பிரதிபலிப்பு மறைந்துவிடும். வானம் மாறவில்லை, நீர்தான் கலங்கிவிட்டது. அதேபோல விழிப்புணர்வு எப்போதும் நமக்குள் இருக்கிறது. எண்ணங்கள்தான் அதன் தெளிவை மறைத்து விடுகின்றன. நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது உண்மையான பிரச்சனையை விட நம் கற்பனைதான் நம்மை அதிகமாக பயமுறுத்துகிறது. மேலாளர் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தால் உடனே, ஏதாவது பிரச்சனையா? வேலை போய்விடுமா? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? என்று 100 கதைகளை மனம் உருவாக்கிவிடுகிறது. கூட்டம் முடிந்த பிறகு பார்த்தால் அது ஒரு சாதாரண உரையாடலாகவே இருக்கும். ஆனால் நம் மனம் ஏற்கனவே 2 மணி நேரம் மன அழுத்தத்தை உருவாக்கிவிட்டிருக்கும். இதைத்தான் இந்த தியானம் சுட்டிக்காட்டுகிறது. உண்மை ஒரு பக்கம், கற்பனை இன்னொரு பக்கம். நம்முடைய பெரும்பாலான துன்பங்கள் கற்பனையால்தான் உருவாகின்றன. ஒரு மாணவன் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறான் என்று நினைத்து பாருங்கள். முடிவு இன்னும் வரவில்லை. ஆனால் அவன் மனதில் ஏற்கனவே தோல்வியடைந்து விட்டான். வீட்டில் என்ன சொல்வார்கள்? நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? எதிர்காலம் என்ன ஆகும் என்று ஒரு முழு திரைப்படமே ஓடிக்கொண்டிருக்கும். முடிவு வந்த பிறகு பார்த்தால் அவன் தேர்ச்சி பெற்றிருப்பான். அதுவரை இருந்த பயம் அனைத்தும் தேவையற்றதாகிவிடும். வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களுக்குத்தான் நாம் அதிகமாக பயப்படுகிறோம். கௌரிசங்கர் தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து, எதிர்கால கதைகளை உருவாக்காமல் நிகழ்கால உண்மையை பாருங்கள். இன்னொரு எளிய உதாரணம். நீங்கள் டீ குடிக்கிறீர்கள். டீ சூடாக இருக்கிறது. அதன் மணமும் அருமையாக இருக்கிறது. ஆனால் அதை உணராமல் கைபேசியில் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். டீ காலியாகிவிடுகிறது. அதன் சுவையையே உணரவில்லை. வாழ்க்கையும் பல நேரங்களில் இப்படித்தான் கடந்து செல்கிறது. அனுபவிக்காமல் விழிப்புணர்வு வந்தால் டீ உண்மையாக டீயாகத் தெரியும். மழை மழையாகத் தெரியும். காற்று காற்றாக உணரப்படும். ஒரு நண்பனின் சிரிப்பு மனதைத் தொடும். சிறிய தருணங்கள் கூட அர்த்தமுள்ள அனுபவங்களாக மாறும். இந்த தியானம் இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. பொறுமையூர். நாம் உடனடி முடிவுகளை விரும்பும் தலைமுறை. உடனடி காபி, உடனடி செய்தி, உடனடி டெலிவரி, உடனடி பொழுதுபோக்கு. இவை அனைத்தும் நம் மனதை மிகவும் பொறுமையற்றதாக மாற்றிவிட்டன. தியானமும் உடனடியாக வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயற்கையை பாருங்கள். எல்லாமே மெதுவாகத்தான் வளர்கின்றன. இன்று ஒரு விதையை நட்டால் நாளைக்கே அது மரமாக மாறிவிடாது. தினமும் சிறிது சூரிய ஒளி, சிறிது தண்ணீர், சிறிது காலம். அதன் பிறகுதான் அது பெரிய மரமாக வளர்க்கிறது. விழிப்புணர்வும் அப்படித்தான். தினமும் சிறிது பயிற்சி, தினமும் சிறிது கவனிப்பு. மெதுவாக மாற்றம் நிகழும். ஒரு தாய் சாதம் சமைக்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள்.
அரிசியை குக்கரில் போட்ட உடனே மூடியே திறந்தால் சாதம் வெந்துவிடுமா? இல்லை. அதற்கு நேரம் வேண்டும், சூடு வேண்டும், பொறுமை வேண்டும். அதேபோல உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் பொறுமை அவசியம். பலர் தியானத்தை 2 நாட்கள் செய்துவிட்டு எனக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லையோ என்று சொல்வார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக மனதில் தேங்கியிருக்கும் மன அழுத்தம், பயம், பழக்கவழக்கங்கள் இவை அனைத்தும் 2 நாட்களில் கரைந்துவிடாது. அதற்கும் காலம் தேவை. கௌரிசங்கர் தியானம் நமக்குச் சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம்: எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் விட்டுவிடுங்கள். அனுபவத்திற்கு மனதை திறந்து வைத்திருங்கள். ஒப்பிடாதீர்கள். யாராவது ஒருவர் எனக்கு மிகவும் அற்புதமான அனுபவம் கிடைத்ததையோ என்று சொன்னால் அதே அனுபவம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒவ்வொருவருடைய பயணமும் தனித்துவமானது. இந்த கருத்தை உறவுகளிலும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனே எதிர்வினையாற்றினால் பிரச்சினை பெரிதாகிவிடும். சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு அமைதியாக பேசினால் தீர்வு மிகவும் எளிதாக கிடைக்கும். பெற்றோர்களும் குழந்தைகள் மீது உடனடியாக கோபப்படாமல் சிறிது நேரம் அமைதியாக கவனித்துப் பார்த்தால் அவர்களின் பார்வையும் புரியத் தொடங்கும். அலுவலகத்தில் யாராவது ஒரு கருத்தைச் சொன்னால் உடனே மனம் புண்படாமல் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தால் நமக்குள் தெளிவு உருவாகும். இவை அனைத்தும் தியான அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சிகள் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் விழிப்புணர்வை பயன்படுத்தும் வழிகள்தான். ஒரு கற்பனை: நீங்கள் ஒரு உயரமான மலை உச்சியில் நிற்கிறீர்கள். கீழே மேகங்கள் நகர்கின்றன. காற்று வீசுகிறது. வானிலை மாறுகிறது. ஆனால் மலை மட்டும் அசையாமல் உறுதியாக நிற்கிறது. அதேபோல் எண்ணங்கள் வரும், உணர்ச்சிகள் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும், பாராட்டுகளும் வரும், விமர்சனங்களும் வரும். ஆனால் நமது விழிப்புணர்வு மட்டும் அந்த மலையைப் போல நிலையாக இருக்க முடியும். கௌரிசங்கர் தியானம் சொல்லும் முக்கியமான செய்தி: வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். அனுபவங்களை நிராகரிக்காதீர்கள். அவற்றை கவனியுங்கள். அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறிது இடைவெளி கொடுங்கள். அந்த இடைவெளியில்தான் உண்மையான தெளிவு பிறக்கிறது. கௌரிசங்கர் தியானத்தின் அடிப்படை செய்தி: அமைதி என்பது வெளியில் நிலவும் அமைதி அல்ல. உள்ளுக்குள் தேவையற்ற போராட்டங்கள் மெதுவாக குறைவதுதான் உண்மையான அமைதி. மனம் உருவாக்கும் கற்பனை கதைகள் குறையத் தொடங்கும்போது நிகழ்காலம் மிகவும் தெளிவாக தெரியும். விழிப்புணர்வு வளர வளர மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் அடைய வேண்டிய இலக்கு அல்ல என்பது புரியத் தொடங்கும். அது இந்த கணத்தில், இந்த மூச்சில், இந்த அனுபவத்திலேயே ஏற்கனவே இருக்கிறது. அதை உணரத் தொடங்கினால் வாழ்க்கை மிகவும் இலகுவாகவும் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் மிகவும் அழகான ஒரு பயணமாகவும் மாறிவிடும். தலைப்பு 7: மண்டலா தியானம், மண்டலா மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது மண்டலா தியானம். மண்டலா என்று கேட்டவுடன் பலருக்கு ஒரு வட்ட வடிவம், ஒரு ஆன்மீகச் சின்னம் அல்லது பாரம்பரிய வடிவமைப்பு நினைவுக்கு வரலாம். ஆனால் இந்த தியானத்தின் சாராம்சம் ஒரு வடிவத்தைப் பற்றியது அல்ல. இது நமது ஆற்றல், கவனம், உடலின் அசைவு, விழிப்புணர்வு இவை அனைத்தையும் ஒரே திசையில் ஒன்றிணைக்கும் ஒரு அணுகுமுறை. சிதறிக் கிடக்கும் மனதை மெதுவாக ஒரு மையத்தை நோக்கித் திருப்பும் ஒரு பயிற்சி. நம் அன்றாட வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். காலை எழுந்தவுடன் ஒரு எண்ணம், பல் துலக்கும்போது இன்னொரு எண்ணம், காலை உணவு சாப்பிடும்போது அலுவலகத்தைப் பற்றிய சிந்தனை, அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டைப் பற்றிய சிந்தனை, வீட்டில் இருக்கும்போது அலுவலக பிரச்சினைகள்.
சமூக வலைதளங்களை பார்க்கும்போது மற்றவர்களுடன் ஒப்பிடும் எண்ணங்கள். இப்படி நம் கவனம் ஒரே நேரத்தில் 100 திசைகளில் சிதறிக்கொண்டே இருக்கிறது. இந்தச் சிதறிய கவனம்தான் நம்மை மிக விரைவாக மனதளவில் சோர்வடையச் செய்கிறது. உடல் அதிகம் உழைக்கவில்லை என்றாலும் மனம் முழுமையாக களைத்து போய்விடுகிறது. ஒரு நாள் முடிந்த பிறகு இன்று என்ன செய்தேன் என்று நினைத்துப் பார்த்தால் நேரம் கடந்தது மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையாக வாழ்ந்த தருணங்கள் மிகவும் குறைவாக இருக்கும். மண்டலா தியானம் முதலில் நமக்கு புரிய வைப்பது நம் ஆற்றலை வீணாக்காமல் அதை ஒருமுகப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். சூரிய ஒளி எல்லா இடங்களிலும் பரவியிருக்கும்போது அது சாதாரண ஒளியாக தெரியும். ஆனால் அதே ஒளியே ஒரு பூதக் கண்ணாடி மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலம் ஒரே புள்ளியில் குவித்தால் ஒரு காகிதத்தை கூட எரிக்க முடியும். ஆற்றல் ஒன்றுதான். மாறுவது அதன் கவனம் மட்டுமே. நமது மனமும் அப்படித்தான். சிதறியிருந்தால் குழப்பம், ஒருமுகப்பட்டால் தெளிவு. ஒரு மாணவனை நினைத்துப் பாருங்கள். தேர்வுக்காக படிக்கிறான். புத்தகத்தை திறக்கிறான். அப்போது கைபேசியில் ஒரு அறிவிப்பு வருகிறது. அதைப் பார்க்கிறான். பிறகு யூடியூப். அதற்குப் பிறகு இன்ஸ்டாகிராம். மீண்டும் புத்தகம். 1 மணி நேரம் கடந்துவிட்டது. உண்மையாக படித்தது 10 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் அவன் மிகவும் சோர்வாக உணர்கிறான். படிப்பினால் அல்ல, தொடர்ந்து கவனம் மாறிக்கொண்டே இருந்ததால்தான். அலுவலகத்திலும் இதே நிலைதான். ஒரு அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது மின்னஞ்சல் வருகிறது. பிறகு தொலைபேசி அழைப்பு. அதற்குப் பிறகு அரட்டைச் செய்தி. பின்னர் கூட்டத்திற்கான நினைவூட்டல். மனம் தொடர்ந்து ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். மாலை வரும்போது மூளை முழுவதும் சோர்வடைந்திருக்கும். மண்டலா தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து, நம் கவனத்திற்கு ஒரு வீடு இருக்க வேண்டும். அது மீண்டும் மீண்டும் அதே மையத்திற்கு திரும்ப வேண்டும். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் சமையல் செய்கிறீர்கள். வழக்கமாக தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கும். கைபேசி அருகில் இருக்கும். மனம் வேறு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கும். அதன் விளைவாக சில நேரங்களில் உப்பு அதிகமாகிவிடும். சில நேரங்களில் அடுப்பை அணைக்க மறந்துவிடுவோம். ஆனால் முழு கவனத்துடன் சமையல் செய்தால் அதுவே ஒரு அமைதியான அனுபவமாக மாறிவிடும். உணவின் மணத்தை உணர்வீர்கள். காய்கறிகளின் நிறங்களை ரசிப்பீர்கள். ஆவி மேலே எழுவதை கவனிப்பீர்கள். வேலை அதேதான். ஆனால் அனுபவம் முற்றிலும் மாறிவிடுகிறது. இதைத்தான் தியானத்தை அன்றாட வாழ்க்கையுடன் இணைப்பது என்று சொல்கிறோம். மண்டலா தியானம் இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. உடலின் அசைவுடன் விழிப்புணர்வு இணைந்துவிட்டால் மனம் இயல்பாகவே மெதுவாகத் தொடங்கும். பொதுவாக உடல் ஒரு இடத்தில் இருக்கும். ஆனால் மனம் நேற்று அல்லது நாளையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும். விழிப்புணர்வு வந்தால் உடலும் மனமும் ஒரே இடத்தில் இருக்கும். ஒரு காலை நடைப்பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். பலர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த நடையை உண்மையாக அனுபவிக்கிறார்களா? பெரும்பாலும் இல்லை. காதில் இயர்போன் அல்லது தொலைபேசியில் உரையாடல். இல்லையெனில் ஏதாவது பிரச்சினைக்கு தீர்வு தேடும் சிந்தனை. நடை முடிந்ததும் எத்தனை அடிகள் நடந்தோம் என்று பார்த்து மகிழ்கிறார்கள். ஆனால் காற்றை உணரவில்லை. பறவைகளின் குரலை கேட்கவில்லை. சூரிய உதயத்தை ரசிக்கவில்லை. நடைப்பயிற்சி நடந்தது. ஆனால் நடைப்பயிற்சியின் அனுபவம் நடைபெறவில்லை. விழிப்புணர்வுடன் நடந்தால் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக மாறும். பாதங்கள் தரையைத் தொடுவதை உணர்வீர்கள். மூச்சின் ஓட்டத்தை கவனிப்பீர்கள். உடல் எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்பீர்கள். ஒரு சாதாரண நடைப்பயிற்சி கூட ஒரு தியான அனுபவமாக மாறிவிடும்.
இந்த தலைப்பு இன்னொரு உண்மையையும் நமக்கு புரிய வைக்கிறது. பலர் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதையே திறமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிப்பதுதான் அதிக தவறுகளையும் அதிக சோர்வையும் உருவாக்குகிறது. ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அவருடைய முழு கவனமும் அந்த ஓவியத்தின் மீதுதான் இருக்கும். நேரம் போவதே அவருக்கு தெரியாது. அப்போது அவர் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பதில்லை, அந்த ஓவியத்தோடு ஒன்றாகிவிட்டார். இந்த நிலையை பலர் ஃப்ளோ ஸ்டேட் என்று அழைக்கிறார்கள். தியானத்தின் சாராம்சமும் இதுதான். முழுமையான ஈடுபாடு. உறவுகளிலும் இது மிகவும் முக்கியமானது. ஒரு குழந்தை பள்ளியில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை ஆர்வமாக அம்மாவிடம் சொல்கிறது. ஆனால் அம்மாவின் கையில் கைபேசி. ஹோம், சரி என்ற பதில் மட்டுமே கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு அந்த அழகான தருணம் இழந்து விடுகிறது. ஆனால் கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு முழு கவனத்துடன் கேட்டால் அந்த குழந்தையின் மனதில் நான் முக்கியமானவன் என்ற உணர்வு உருவாகும். விழிப்புணர்வு அன்பை மேலும் ஆழமாக்குகிறது. ஒரு கணவர் அலுவலக வேலை முடிந்து மிகவும் சோர்வாக வீட்டிற்கு வருகிறார். மனைவி பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டே பதில் சொன்னால் தவறான புரிதல்கள் எளிதாக உருவாகும். ஆனால் 2 நிமிடங்கள் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு முழு கவனத்துடன் கேட்டால் அந்த உறவின் தரமே மாறிவிடும். உள்ளார்ந்த இருப்புதான் நாம் ஒருவருக்கொருவர் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. மண்டலா தியானம் சொல்லும் முக்கியமான செய்தி: நிகழ்காலத்தில் மையப்படுங்கள், சிதறி வாழாதீர்கள். நமது கவனம் எங்கே செல்கிறதோ நமது வாழ்க்கையும் அங்கேயே செல்கிறது. இன்னொரு உதாரணம்: நீங்கள் ஒரு செடியை வளர்க்கிறீர்கள். தினமும் சிறிது தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், களைகளை அகற்றுகிறீர்கள். சூரிய ஒளி கிடைக்கிறது. மெதுவாக அந்தச் செடி ஆரோக்கியமாக வளரத் தொடங்குகிறது. விழிப்புணர்வும் அப்படித்தான். தினமும் சிறிது பயிற்சி, தினமும் சிறிது கவனம், மெதுவாக அது வலுவடையும். ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் நம் மனம் குரங்கைப் போல தாவிக்கொண்டே இருக்கும். அதற்காக அதைத் தண்டிக்க வேண்டாம், அதை வெறுக்க வேண்டாம். மெதுவாக அதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள். அது மீண்டும் தாவும். மீண்டும் கொண்டு வாருங்கள். அதுவே பயிற்சி. வாழ்க்கையில் நிலைத்தன்மை வேண்டுமென்றால் ஒரு மையம் அவசியம். சக்கரத்திற்கு மையம் இல்லை என்றால் அது சுழல முடியாது. பூமிக்கு சமநிலை இல்லை என்றால் பருவநிலைகள் இயங்காது. அதேபோல நம் வாழ்க்கைக்கும் ஒரு உள்ளார்ந்த மையம் தேவை. அந்த மையம்தான் விழிப்புணர்வு. மண்டலா தியானத்தின் அடிப்படை செய்தி: உங்கள் ஆற்றலை சிதறவிடாதீர்கள். உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உடல், மனம், மூச்சு, விழிப்புணர்வு, இவை அனைத்தையும் ஒரே திசையில் இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது சாதாரணமான செயல்கள் கூட அசாதாரணமான அனுபவங்களாக மாறிவிடும். நடைப்பயிற்சி தியானமாக மாறும். சமையல் தியானமாக மாறும். கேட்பது தியானமாக மாறும். வேலை செய்வதே தியானமாக மாறும். நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். முழு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்கினால் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். அப்போது தியானம் என்பது தனியாகச் செய்யும் ஒரு பயிற்சி அல்ல, முழு வாழ்க்கையுமே விழிப்புணர்வுடன் நடைபெறும் ஒரு அழகான ஆன்மீக பயணம் என்பதை நாமே உணரத் தொடங்குவோம். தலைப்பு 8: சுழலும் தியானம், whirling மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது சுழலும் தியானம், whirling மெடிடேஷன். இந்த பெயரைக் கேட்டவுடன்
பலருக்கும் சுற்றிச் சுற்றி ஆடுவதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த தியானத்தின் சாராம்சம் அது மட்டுமல்ல. இங்கே முக்கியமானது சுழல்வது அல்ல. அந்தச் சுழற்சியின் மூலம் நமக்குள் இருக்கும் மையத்தை இன்னர் சென்டர் கண்டறிவதுதான். வெளியில் எவ்வளவு அசைவு இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கான அழகான பதில்தான் இந்த தியானம். நம் அன்றாட வாழ்க்கையை பாருங்கள். வெளியில் எல்லாமே தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. பூமி சுழல்கிறது. பருவங்கள் மாறுகின்றன. கடிகாரம் நகர்கிறது. வாகனங்கள் ஓடுகின்றன. காலம் நகர்கிறது. நம் வாழ்க்கையும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி, கல்லூரி, வேலை, திருமணம், குடும்பம், பொறுப்புகள், ஓய்வு வாழ்க்கை, இவை அனைத்தும் ஒரு தொடர்ச்சியான பயணம். ஆனால் இந்த இடைவிடாத இயக்கத்திற்குள் நமது உள்ளார்ந்த சமநிலையை பாதுகாப்பதுதான் மிகப்பெரிய சவால். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். ஒரு பெரிய சுழலும் சக்கரத்தில் ஜாயண்ட் வீல் அமர்ந்திருக்கிறீர்கள். சக்கரம் வேகமாகச் சுழல்கிறது. உங்கள் உடலும் அதனுடன் நகர்கிறது. ஆனால் அதன் மையப்பகுதி மிகவும் நிலையாக இருக்கிறது. அதேபோல நம் வாழ்க்கையிலும் வெளிப்புற சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்குள் ஒரு நிலையான மையம் இருந்தால் மன அழுத்தத்தில் நாம் எளிதாக சிக்கிக்கொள்ள மாட்டோம். சுழலும் தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து. வெளியில் நிகழும் மாற்றங்களை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் அந்த மாற்றங்களுக்குள் நம்முடைய மையத்தை மறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம். ஒரு அலுவலக ஊழியரை நினைத்துப் பாருங்கள். திங்கட்கிழமை இலக்கு, செவ்வாய்க்கிழமை கூட்டம், புதன்கிழமை வாடிக்கையாளர் அழுத்தம், வியாழக்கிழமை காலக்கெடு, வெள்ளிக்கிழமை மதிப்பாய்வு, வார இறுதியில் குடும்ப பொறுப்புகள். இப்படியே வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எங்கே போகிறேன் என்ற கேள்வி எழும். இது மிகவும் பொதுவான அனுபவம். இன்றைய வாழ்க்கையில் வேகம் அதிகரித்துவிட்டது. ஆனால் விழிப்புணர்வு அதிகரிக்கவில்லை. வேகமான இணையம் இருக்கிறது. வேகமான போக்குவரத்து இருக்கிறது. வேகமான தகவல் பரிமாற்றம் இருக்கிறது. ஆனால் நமக்குள் பொறுமை குறைந்துவிட்டது. அமைதி குறைந்துவிட்டது. நிகழ்காலத்தில் இருப்பது குறைந்துவிட்டது. சுழலும் தியானம் இந்த வேகமான வாழ்க்கைக்குள் ஒரு சமநிலையை உருவாக்கச் சொல்கிறது. ஒரு பம்பரம் சுழல்வதை நினைத்துப் பாருங்கள். அது மிகவும் வேகமாகச் சுழலும்போதுதான் நிலையாக இருப்பது போல தெரிகிறது. அதன் வேகம் குறையும் போதுதான் அது தள்ளாடத் தொடங்குகிறது. இதிலிருந்து ஒரு அழகான உண்மை புரிகிறது. வெளியில் எவ்வளவு இயக்கம் இருந்தாலும் அதன் மையம் அமைதியாக இருக்கிறது. நமது வாழ்க்கையும் அப்படித்தான். நம் மனம் தொடர்ந்து ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கும். அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. அவள் வெளிநாட்டிற்கு போய்விட்டாள். அவர்கள் வீடு வாங்கிவிட்டார்கள். அவருடைய தொழில் வளர்ந்துவிட்டது. சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஒப்பீடுகளுக்கு முடிவே இருக்காது. அதன் விளைவு நமது உள்ளார்ந்த மையத்தை இழந்து விடுகிறோம். மற்றவர்களின் வாழ்க்கையே நமது கவனமாக மாறிவிடுகிறது. சுழலும் தியானம் சொல்லும் முக்கியமான செய்தி. மீண்டும் உங்களுடைய மையத்திற்கு திரும்புங்கள். மற்றவர்களின் பயணம் உங்களுடைய பயணம் அல்ல. உங்களுடைய அனுபவம் தனித்துவமானது. உங்களுடைய வளர்ச்சி தனித்துவமானது. ஒரு மலரை நினைத்துப் பாருங்கள். அது ரோஜாவாக இருக்கலாம், மல்லிகையாக இருக்கலாம், தாமரையாக இருக்கலாம். ரோஜா மல்லிகையைப் போல மணம் வீச வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை. மல்லிகை தாமரையைப் போல நிறம் வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஒவ்வொரு மலரும் தன்னுடைய இயல்பிலேயே முழுமையாக மலர்கிறது. ஆனால்
மனிதன் மட்டும் தொடர்ந்து ஒப்பிட்டுக் கொண்டே தன்னுடைய துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான். இன்னொரு அன்றாட வாழ்க்கை உதாரணம். நீங்கள் போக்குவரத்து சிக்னலில் நிற்கிறீர்கள். சிக்னல் சிவப்பு. அதற்கு முன் நகர முடியாது. பொதுவாக என்ன செய்கிறோம்? ஹார்ன் அடிக்கிறோம். எரிச்சலடைகிறோம். கடிகாரத்தை பார்க்கிறோம். கைபேசியை பார்க்கிறோம். கோபப்படுகிறோம். ஆனால் உண்மை என்ன? பச்சை விளக்கு எரியும் வரை நகர முடியாது. இந்தச் சிறிய சூழ்நிலையில் கூட விழிப்புணர்வை பயன்படுத்தலாம். மூச்சை கவனியுங்கள். வானத்தை பாருங்கள். சுற்றியிருப்பதை ரசிக்குங்கள். அதே 2 நிமிடங்கள் மன அழுத்தமாக இல்லாமல் அமைதியான அனுபவமாக மாறிவிடும். இதுதான் தியானத்தை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவது. சுழலும் தியானம் நமக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் கட்டுப்படுத்துவதை விட விட்டுக் கொடுப்பதே சரெண்டர் முக்கியம். ஒரு நதி ஓடும்போது அது தண்ணீரை தள்ளிச் செல்ல முயற்சிப்பதில்லை. அது இயல்பாக ஓடுகிறது. ஆனால் நாம் மட்டும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். மற்றவர்கள் எப்படி நடக்க வேண்டும்? சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும்? இவை அனைத்தும் நமது எதிர்பார்ப்புகள். உண்மை வேறுபட்டிருக்கும்போது ஏமாற்றமும் மன அழுத்தமும் உருவாகின்றன. விழிப்புணர்வு வந்தால் உண்மையை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குவோம். ஏற்றுக்கொள்வது என்பது கைவிடுவது அல்ல. முதலில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்பது. அதற்குப் பிறகு தேவைப்பட்டால் சரியான நடவடிக்கை எடுப்பது. ஒரு உறவின் உதாரணம். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சித்தால் தினமும் மோதல்கள் உருவாகும். ஆனால் முதலில் புரிந்து கொள்ள முயற்சித்தால் பொறுமை வளரத் தொடங்கும். பெற்றோர் குழந்தைகளை அதிகமாக கட்டுப்படுத்தினால் மன இடைவெளி உருவாகும். ஆனால் வழிகாட்டியபடியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் நம்பிக்கை வளரத் தொடங்கும். சுழலும் தியானத்தின் சாராம்சம் இந்த சமநிலையைத்தான் வலியுறுத்துகிறது. இயக்கம் இருக்கட்டும், ஆனால் மையத்தை மறந்துவிடாதீர்கள். ஒரு சூறாவளியை நினைத்துப் பாருங்கள். வெளிப்புறத்தில் அது மிகவும் வலிமையாகச் சுழல்கிறது. ஆனால் அதன் மையப் பகுதி ஐ ஆஃப் த சைக்ளோன் என்று அழைக்கப்படும் இடம் ஆச்சரியமாக மிகவும் அமைதியாக இருக்கும். இயற்கையே நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வெளியில் எவ்வளவு இயக்கம் இருந்தாலும் மையம் அமைதியாக இருக்க முடியும். நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். வெற்றி வரும். தோல்வி வரும். பாராட்டு வரும். விமர்சனம் வரும். உடல்நல பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார அழுத்தம் வரலாம். இவை அனைத்தும் வாழ்க்கையின் இயக்கங்கள். ஆனால் விழிப்புணர்வு வலுவாக இருந்தால் நாம் உடனடியாக உடைந்து போக மாட்டோம். நம்முள் ஒரு நிலைத்தன்மை இருக்கும். இந்த தியானம் சொல்லும் உண்மை. மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் இருந்தாலும் உள்ளார்ந்த மையத்தை இழக்காத வாழ்க்கை. அமைதி என்பது முழு அமைதியான அறையில் இருப்பது அல்ல. குழப்பங்களுக்கிடையிலும் தெளிவாக இருக்கும் மனநிலை. ஒரு மாலுமியை நினைத்துப் பாருங்கள். அவர் கடலில் கப்பலை இயக்குகிறார். கடல் எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை. அலைகள் வரும். காற்று வீசும். புயல்கள் வரும். ஆனால் அனுபவம் வாய்ந்த மாலுமி சமநிலையை பாதுகாப்பார். கடலை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கப்பலை இயக்க கற்றுக்கொள்ள முடியும். அதேபோல வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு நாம் கொடுக்கும் பதிலை மேம்படுத்த முடியும். சுழலும் தியானத்தின் அடிப்படை செய்தி. வாழ்க்கை தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும்.
மாற்றம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த இயக்கத்திற்குள் நம்முடைய உள்ளார்ந்த மையத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த மையம்தான் விழிப்புணர்வு. அந்த மையம்தான் நிகழ்காலம். அந்த மையம்தான் முழுமையான இருப்பு. அதை மறக்காமல் வாழத் தொடங்கினால் வெளியில் எவ்வளவு மாற்றங்கள் நடந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் உண்மையான வலிமை. அதுவே நமது வாழ்க்கையை சமநிலையுடனும் அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும் மிக முக்கியமான அடித்தளம். தலைப்பு 9 தேவவாணி தியானம், தேவ்வாணி மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது தேவவாணி தியானம். இந்த பெயர் சற்று புதிதாகத் தோன்றலாம். ஆனால் இந்த தியானத்தின் சாராம்சம் மிகவும் அழகான ஒரு கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம் வாழ்க்கையில் பெரும்பாலும் நமது அறிவே, லாஜிக்கல் மைண்ட், நம்மை வழிநடத்துகிறது. எல்லாவற்றையும் ஆராய்கிறோம், தீர்ப்பு வழங்குகிறோம், ஒப்பிடுகிறோம். சரியா, தவறா, லாபமா, நஷ்டமா என்று தொடர்ந்து கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கணக்கிடும் மனதிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதைத் தாண்டி நம்முடைய இயல்பான ஓட்டத்திற்கு சிறிது இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தியானத்தின் முக்கியமான செய்தி. அன்றாட வாழ்க்கையை கவனித்துப் பாருங்கள். ஒரு வாக்கியம் பேசுவதற்கு கூட சில நேரங்களில் மிகவும் யோசிக்கிறோம். இதைச் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? தவறாக எடுத்துக்கொள்வார்களா? இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்று மனம் தொடர்ந்து திருத்திக் கொண்டே இருக்கும். இதன் விளைவாக நமது இயல்பான வெளிப்பாடு மெதுவாக குறையத் தொடங்குகிறது. ஒரு சிறிய குழந்தையை பாருங்கள். அது பேசும்போது இலக்கணத்தைப் பற்றி யோசிப்பதில்லை, உச்சரிப்பைப் பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதன் மனதில் இருப்பதை நேரடியாக வெளிப்படுத்திவிடுகிறது. ஆனால் பெரியவர்களாக வளர வளர உண்மையான வெளிப்பாட்டை விட மற்றவர்கள் நம்மைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவவாணி தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து, சில நேரங்களில் உங்கள் தர்க்க மனதிற்கு சிறிது ஓய்வு கொடுங்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். இயல்பாக வெளிப்படுவதை வெறுமனே கவனியுங்கள். ஒரு இசைக்கலைஞரை நினைத்துப் பாருங்கள். அவர் மேடையில் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஸ்வரத்தையும் கவனிப்பார். தாளம் தவறக்கூடாது என்று நினைப்பார். ஆனால் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் இசையோடு ஒன்றாகிவிடுகிறார். அப்போது அது கணக்கிட்ட நிகழ்ச்சி அல்ல, ஒரு இயல்பான ஓட்டம். அந்த ஓட்டத்தில்தான் உண்மையான அழகு இருக்கிறது. அதேபோல் ஒரு ஓவியர் வெள்ளைத் தாளின் முன் அமர்ந்து ஓவியம் வரையத் தொடங்குகிறார். ஆரம்பத்தில் திட்டமிடல் இருக்கும். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவருடைய கை இயல்பாக இயங்கத் தொடங்குகிறது. நேரம் போவதே தெரியாது. அவர் அந்த ஓவியத்தோடு ஒன்றாகிவிடுகிறார். வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஓட்ட நிலைகள், ஃப்ளோ மொமெண்ட்ஸ் பல இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை மிக விரைவாக நிறுத்திவிடுகிறோம். இது சரியா? இதனால் என்ன பயன்? இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்ற கேள்விகளால் இயல்பான அனுபவத்தை இடைநிறுத்தி விடுகிறோம். தலைப்பு 9 தேவவாணி தியானம், தொடர்ச்சி. தேவவாணி தியானத்தின் சாராம்சம் என்னவென்றால், பலனைத் தேடுவதை விட அனுபவத்திற்கு மனதைத் திறந்து வைத்திருங்கள். ஒரு தாய் தினமும் சமையல் செய்கிறார். அது ஒரு வழக்கமான வேலைதான். ஆனால் சில நாட்களில் முழு அன்புடனும் முழு கவனத்துடனும் சமையல் செய்யும்போது அதே உணவு மிகவும் சிறப்பாகத் தோன்றும். செய்முறை மாறவில்லை, பொருட்கள் மாறவில்லை, ஆனால் அதில் இருந்த ஆற்றல் மாறிவிட்டது. ஏனென்றால் அந்தச் செயலில் முழுமையான இருப்பு,
பிரசன்ஸ் இருந்தது. விழிப்புணர்வு இருக்கும்போது சாதாரணமான வேலைகள் கூட அசாதாரணமான அனுபவங்களாக மாறிவிடுகின்றன. தேவவாணி தியானம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. நாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் நாம் பேசும் வார்த்தைகளில் எத்தனை சதவீதம் இதயத்திலிருந்து வருகிறது? எத்தனை சதவீதம் பழக்கத்திலிருந்து வருகிறது? அலுவலகத்தில் யாராவது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் யோசிக்காமல் நல்லா இருக்கேன் ரூட் என்று சொல்லிவிடுகிறோம். உண்மையிலேயே நன்றாக இருக்கிறோமா? பல நேரங்களில் நமக்கே தெரியாது. அது ஒரு பழக்கமான பதில் மட்டுமே. வீட்டில் அம்மா சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். நாம் கைபேசியை பார்த்துக் கொண்டே என்று பதில் சொல்கிறோம். உரையாடல் நடக்கிறது. ஆனால் உண்மையான இணைப்பு உருவாகவில்லை. தேவவாணி தியானம் சொல்லும் கருத்து: விழிப்புணர்வுடன் பேசுங்கள். வார்த்தைகளை மட்டும் பேசாதீர்கள். உங்கள் முழு இருப்புடனும் பேசுங்கள். ஒரு கற்பனை. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களுடைய பழைய நண்பரை சந்திக்கிறீர்கள். இருவரும் கைபேசிகளை ஓரமாக வைத்துவிட்டு மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் எப்படி சென்றது என்பதே தெரியவில்லை. ஏனென்றால் அங்கு முழுமையான இருப்பு இருக்கிறது. உண்மையான இணைப்பு இருக்கிறது. ஆனால் அதே 2 பேரும் ஒரு காபி கடையில் அமர்ந்து கைபேசியை பார்த்துக் கொண்டே இருந்தால் 2 மணி நேரம் கழித்தாலும் மனநிறைவு கிடைக்காது. ஒரு உரையாடலின் தரத்தை நிர்ணயிப்பது வார்த்தைகள் அல்ல, விழிப்புணர்வு. இன்னொரு அன்றாட உதாரணம். ஒரு பாடகர் குளியலறையில் பாடும்போது மிகவும் சுதந்திரமாக பாடுவார். ஏனென்றால் அவரை யாரும் மதிப்பிடப் போவதில்லை. ஆனால் அதே பாடகரை மேடையில் பாடச் சொன்னால் சில நேரங்களில் பதற்றம் ஏற்படும். குரல் நடுங்கும். பார்வையாளர்களின் தீர்ப்பு பற்றிய பயம். வாழ்க்கையிலும் இதேதான். நமது இயல்பான தன்மையை வெளிப்படுத்துவதை விட நமது பிம்பத்தை இமேஜ் பாதுகாப்பதற்காகத்தான் நாம் அதிக சக்தியை செலவிடுகிறோம். தேவவாணி தியானம் பிம்பத்தை விட உண்மைத்தன்மைக்கு ஆத்தென்டிசிட்டி அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாம் வாழ்க்கையில் பல முகமூடிகளை அணிந்தே வாழ்கிறோம். அலுவலகத்திற்கான ஒரு முகமூடி, குடும்பத்திற்கான ஒரு முகமூடி, சமூகத்திற்கான ஒரு முகமூடி, சமூக வலைத்தளங்களுக்கான இன்னொரு முகமூடி. இந்த முகமூடிகளை மெதுவாக கழற்றத் தொடங்கினால்தான் நமது உண்மையான தன்மையை மீண்டும் சந்திக்க முடியும். ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அது ஒருபோதும் தீர்ப்பு வழங்காது. நீங்கள் சிரித்தால் அது சிரிப்பை பிரதிபலிக்கும். நீங்கள் சோகமாக இருந்தால் அதையும் அப்படியே பிரதிபலிக்கும். விழிப்புணர்வும் அப்படித்தான். அது ஒருபோதும் தீர்ப்பு வழங்காது. அது வெறுமனே கவனிக்கும். இந்த கவனிக்கும் தன்மையை வளர்த்துக் கொள்ளச் சொல்வதுதான் தேவவாணி தியானம். இந்த அணுகுமுறை உறவுகளில் மிகவும் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் வெல்ல முயற்சித்தால் மோதல்கள் அதிகரிக்கும். ஆனால் முதலில் புரிந்து கொள்ள முயற்சித்தால் நெருக்கம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் குழந்தைகள் பேசும்போது உடனே அறிவுரை கூறாமல் சிறிது நேரம் கவனமாகக் கேட்டால் அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்களிடம் ஒப்பிடாமல் மனதாரப் பாராட்டினால் நட்பு இன்னும் ஆழமாகும். அலுவலகத்தில் ஒரு இளைய ஊழியர் தவறு செய்தால் உடனே விமர்சிக்காமல் அமைதியாக விளக்கிச் சொன்னால் நம்பிக்கை உருவாகும். இவை அனைத்தும் தியான அறையில் அமர்ந்து செய்யும் பயிற்சிகள் அல்ல, விழிப்புணர்வுடன் தொடர்பு கொள்வதற்கான வழிகள்.
தேவவாணி தியானம் நமக்குச் சொல்லும் மிக அழகான உண்மை. மொழி என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல. ஒரு புன்னகையும் ஒரு மொழிதான். ஒரு அமைதியும் ஒரு மொழிதான். ஒரு பார்வையும் ஒரு மொழிதான். ஒரு அன்பான செயலும் ஒரு மொழிதான். ஆனால் இவை அனைத்தையும் விட மிகப்பெரிய மொழி முழுமையான இருப்பு, பிரசன்ஸ், ட்ரூத். வாழ்க்கையில் பலர் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையோ என்று உணர்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் நாமே நம்மை முழுமையாக வெளிப்படுத்த தயங்குகிறோம். உண்மையாக பேசுவதற்கு பதிலாக பாதுகாப்பாக பேசுகிறோம். இதயத்திலிருந்து பேசுவதற்கு பதிலாக பழக்கத்திலிருந்து பேசுகிறோம். விழிப்புணர்வு வளர வளர நமது வெளிப்பாடு இயல்பாக மாறுகிறது. பயம் குறைகிறது. நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஒரு தோட்டத்தை நினைத்துப் பாருங்கள். அதிகாலையில் பறவைகள் பாடுகின்றன. அவை யாருக்காகவும் பாடுவதில்லை. பரிசு பெறுவதற்காக பாடுவதில்லை. அது அவற்றின் இயல்பு. அதனால்தான் அந்த இசை இவ்வளவு அழகாக இருக்கிறது. மனிதனும் தன்னுடைய இயல்பில் வாழத் தொடங்கினால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். அதிகப்படியான சிந்தனை குறையும். ஒப்பீடுகள் குறையும். உண்மைத்தன்மை அதிகரிக்கும். தேவவாணி தியானத்தின் அடிப்படை செய்தி. உங்கள் தர்க்க மனம் மிகவும் மதிப்புமிக்கது. ஆனால் அதுவே முழு வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் இதயமும் வழிநடத்தட்டும். சில நேரங்களில் தன்னிச்சையாக வாழுங்கள். சில நேரங்களில் அதிகப்படியான சிந்தனையை விட அனுபவத்திற்கே முக்கியத்துவம் கொடுங்கள். அப்போது உங்கள் உரையாடல்கள் உண்மையானதாக மாறும். உறவுகள் இன்னும் ஆழமாகும். உங்களுடைய உள்ளார்ந்த குரலை மிகத் தெளிவாக கேட்கத் தொடங்குவீர்கள். அந்தத் தெளிவில்தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. அந்தச் சுதந்திரத்தில் தியானம் என்பது தனியாகச் செய்யும் ஒரு பயிற்சி அல்ல. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், நாம் பகிரும் ஒவ்வொரு புன்னகையிலும், நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு அமைதியிலும் அது இயல்பாக மலரத் தொடங்குகிறது. தலைப்பு 10. எல்லையற்ற தியானம். நோ டைமென்ஷன்ஸ் மெடிடேஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது எல்லையற்ற தியானம். நோ டைமென்ஷன்ஸ் மெடிடேஷன். ட்ரூத். இந்த தலைப்பின் பெயரே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. எல்லைகள் இல்லை என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? இதன் சாராம்சம் மிகவும் எளிமையானது. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லைகள், அடையாளங்கள், பெயர்கள், பாத்திரங்கள் என்று பிரித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நான் ஒரு அலுவலக ஊழியர் யூத். நான் ஒரு தந்தை யூத். நான் ஒரு தாய் யூத். நான் ஒரு மாணவன் யூத். நான் ஒரு தொழிலதிபர் யூத். நான் வெற்றியாளர் யூத். நான் தோல்வியடைந்தவன் யூத். இப்படி நம்மை நாமே ஒரு வரையறைக்குள் அடைத்து வைத்துக் கொள்கிறோம். இந்த தியானம் சொல்லும் கருத்து, இந்த அடையாளங்கள் அனைத்தையும் தாண்டி உங்களுடைய உண்மையான விழிப்புணர்வை அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் முழுவதும் நம்மை கவனித்துப் பார்த்தால் நாம் யார் என்பதைக் காட்டிலும் நாம் எந்த பாத்திரத்தில் இருக்கிறோம் என்பதுதான் அதிகமாக தெரியும். அலுவலகத்தில், ஊழியர், வீட்டில், பெற்றோர், நண்பர்களுடன், வேறு ஒரு குணம், சமூக வலைதளங்களில் இன்னொரு உருவம். இவை அனைத்தும் வாழ்க்கைக்குத் தேவையானவை. ஆனால் சில நேரங்களில் இந்த பாத்திரங்களே நம்முடைய உண்மையான அடையாளம் என்று நம்பிவிடுகிறோம். ஒரு நடிகரை நினைத்துப் பாருங்கள். ஒரு திரைப்படத்தில் அவர் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறார். படப்பிடிப்பு முடிந்த பிறகும் வீட்டில் அதே அதிகாரி போல நடந்து கொண்டால் எப்படி இருக்கும்? அனைவருக்கும் சிரிப்பாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு பாத்திரம் மட்டுமே. உண்மையான வாழ்க்கை வேறு. அதேபோல வாழ்க்கையில் நமக்கு பல பாத்திரங்கள் தேவை.
ஆனால் அவற்றையே நமது முழு அடையாளமாக எடுத்துக்கொண்டால் மன அழுத்தம் உருவாகும். அலுவலகத்தில் ஒரு மேலாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டியிருக்கும். அது அவருடைய வேலை. ஆனால் வீட்டிலும் அதே மேலாளர் மனநிலையுடன் இருந்தால் உறவுகள் பாதிக்கப்படும். எப்போது எந்த பாத்திரத்தில் இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எல்லையற்ற தியானம் சொல்லும் முக்கியமான கருத்து: பாத்திரங்கள் இருக்கட்டும், ஆனால் அவற்றுக்குள் உங்களை இழந்து விடாதீர்கள். ஒரு எளிய உதாரணம். நீங்கள் கண்ணாடி முன் நிற்கிறீர்கள். காலையில் அலுவலக உடை, மாலையில் சாதாரண உடை, திருமண விழாவில் பாரம்பரிய உடை. உடைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் கண்ணாடியில் பிரதிபலிப்பது நீங்கள்தான். உடை உங்கள் அடையாளம் அல்ல. அதேபோல் வாழ்க்கை பாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு மட்டும் மாறாமல் இருக்கும். நம் வாழ்க்கையில் ஏற்படும் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் ஒப்பீடும் அடையாளப் பற்றுதலும். நான் சிறந்த ஊழியர்ஹூ என்ற அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டால், ஒரு நாள் மதிப்பீடு குறைந்தால் மிகவும் வேதனையாக இருக்கும். நான் ஒரு சிறந்த பெற்றோர் என்ற அடையாளத்தை பிடித்துக் கொண்டால், குழந்தை தவறு செய்தால் அது நம்முடைய தோல்வி என்று நினைக்கத் தொடங்குவோம். நான் எப்போதும் வலிமையானவன் என்று நினைத்துக் கொண்டால், ஒருநாள் பலவீனமாக உணரும்போது நம்மையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும். இந்த தியானம் சொல்லும் உண்மை: அடையாளங்கள் பயன்படும், ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. வானத்தை நினைத்துப் பாருங்கள். காலையில் நீல நிறம், மாலையில் ஆரஞ்சு நிறம், இரவில் கருமை. மேகங்கள் வருகின்றன, மழை பெய்கிறது, வானவில் தோன்றுகிறது. வானிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வானம் மாறுகிறதா? இல்லை. அதேபோல் உணர்ச்சிகள் மாறும், எண்ணங்கள் மாறும், வாழ்க்கை பாத்திரங்கள் மாறும். ஆனால் விழிப்புணர்வு மாறாது. ஒரு தோல்வி ஏற்பட்டவுடன் நாம் உடனே நான் ஒரு தோல்வியாளன் என்று முடிவு செய்துவிடுகிறோம். உண்மையில் தோல்வியடைந்தது ஒரு முயற்சிதான். ஆனால் அதை நமது அடையாளமாக மாற்றிவிடுகிறோம். ஒரு தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் பின்னாளில் வெற்றிகரமான தொழிலதிபராக மாற முடியாதா? முடியும். ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டவர் மீண்டும் வெற்றி பெற முடியாதா? முடியும். ஒரு உறவு முறிந்தவர் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியாதா? நிச்சயமாக முடியும். பிரச்சினை அனுபவம் அல்ல, அந்த அனுபவத்தையே நமது அடையாளமாக மாற்றுவதுதான். இந்த பற்றுதலை மெதுவாக விடுங்கள் என்று இந்த தியானம் சொல்கிறது. ஒரு அன்றாட உதாரணம். நீங்கள் கிரிக்கெட் போட்டி பார்க்கிறீர்கள். இந்தியா வென்றால் மிகவும் மகிழ்ச்சி, தோற்றால் சிறிது வருத்தம். இது இயல்புதான். ஆனால் 3 நாட்கள் வேலை செய்ய முடியாத அளவிற்கு மனநிலை பாதிக்கப்பட்டால் அது அதிகப்படியான பற்றுதல். அதேபோல் சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படத்தை பதிவிடுகிறோம். அதிக லைக்ஸ் வந்தால் மகிழ்ச்சி, குறைவாக வந்தால் கவலை. மெதுவாக நம்முடைய மதிப்பை அந்த லைக்ஸ் தீர்மானிக்க ஆரம்பித்து விடுகின்றன. விழிப்புணர்வு இருந்தால் லைக்ஸ் வந்தால் மகிழலாம், ஆனால் அதை நம்முடைய அடையாளமாக மாற்ற மாட்டோம். இந்த தியானம் இன்னொரு முக்கியமான உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் வரும், போகும். அதை நிரந்தரமாக பிடித்துக்கொள்ள முயற்சித்தால்தான் துன்பம் உருவாகிறது. மகிழ்ச்சி நிரந்தரமல்ல, சோகம் நிரந்தரமல்ல, இளமை நிரந்தரமல்ல, பணம் நிரந்தரமல்ல. உடல்நலமும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இயற்கையில் அனைத்தும்
மாற்றத்தின் ஓட்டத்தில்தான் இருக்கின்றன. இலைகள் உதிர்கின்றன. புதிய இலைகள் முளைக்கின்றன. காலை மாலையாகிறது. கோடை குளிர்காலமாக மாறுகிறது. மாற்றம்தான் இயற்கையின் விதி. ஆனால் அந்த மாற்றத்தை எதிர்ப்பது மனிதன் மட்டும்தான். ஒரு உறவின் உதாரணம். சிறு வயதில் ஒரு குழந்தை பெற்றோருடன் அதிக நேரம் செலவிடும். பருவ வயதில் சிறிது இடைவெளி உருவாகும். கல்லூரிக்குச் சென்ற பிறகு இன்னும் சுயமாக வாழத் தொடங்கும். அப்போது எங்கள் குழந்தை மாறிவிட்டான் என்று பெற்றோர் நினைக்கலாம். ஆனால் அது வாழ்க்கையின் இயல்பான மாற்றம். அதை ஏற்றுக்கொண்டால் உறவும் ஆரோக்கியமாக இருக்கும். அலுவலக வாழ்க்கையிலும் இதேதான். எந்த பதவியும் நிரந்தரமல்ல. பதவி உயர்வு வரும். இடமாற்றம் வரும். ஓய்வு வாழ்க்கையும் வரும். பாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். தலைப்பு 10 எல்லையற்ற தியானம் தொடர்ச்சி. இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் முக்கியமான விஷயம். விழிப்புணர்வு என்பது பெரிய ஆன்மீக அனுபவங்களில் மட்டும்தான் தேவை என்று இல்லை. அது நம் அன்றாட வாழ்க்கையின் சிறிய தருணங்களில்தான் அதிகமாக தேவைப்படுகிறது. பல் துலக்கும்போது பல் துலக்குவதை முழுமையாக அனுபவியுங்கள். காபி குடிக்கும்போது அதன் சுவையை உணர்ந்து ரசிக்குங்கள். குளிக்கும்போது தண்ணீர் உடலைத் தொடும் உணர்வை கவனியுங்கள். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து நடக்குங்கள். இவை மிகவும் சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் இதுவே உண்மையான தியானம். ஒரு நாள் நாம் உணவு சாப்பிடும் முறையை நினைத்துப் பாருங்கள். மேசையில் உணவு இருக்கிறது. ஒரு கையில் கைபேசி. தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் அலுவலகத்தில் இருக்கிறது. உணவு முடிந்து விடுகிறது. ஆனால் அதன் சுவை கூட நினைவில் இருப்பதில்லை. பலருடைய வாழ்க்கை தினமும் இப்படித்தான் செல்கிறது. ஆனால் ஒரு நாள் முழு விழிப்புணர்வுடன் சாப்பிட்டு பாருங்கள். உணவின் மணத்தை உணருங்கள். அதன் நிறங்களை ரசிக்குங்கள். முதல் கவளத்தின் சுவையை கவனியுங்கள். மெதுவாக மென்று சாப்பிடுங்கள். அதை அம்மாவோ மனைவியோ கணவரோ யார் அன்புடன் சமைத்திருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் அன்பை நினைத்து நன்றியுணர்வை உணருங்கள். உணவு அதேதான். ஆனால் அனுபவம் முற்றிலும் மாறிவிடும். அதுதான் தியானம் அன்றாட வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்கிறீர்கள். பொதுவாக எரிச்சல் வரும். ஹார்ன் அடிப்போம். கோபப்படுவோம். கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே இருப்போம். மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் அதே சிக்னலில் காத்திருக்கும்போது சிறிது நேரம் மூச்சை கவனியுங்கள். சுற்றியிருப்பதை பாருங்கள். வானத்தை ரசிக்குங்கள். மர இலைகள் அசைவதை கவனியுங்கள். போக்குவரத்து மறைந்து விடாது. ஆனால் உங்களுடைய மன அழுத்தம் நிச்சயமாக குறையும். இதுதான் விழிப்புணர்வின் நடைமுறை பயன்பாடு. ஒரு அலுவலக கூட்டத்தில் மேலாளர் உங்கள் வேலையை பற்றி குறை சொல்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். முன்பு இருந்திருந்தால் உடனே உங்களை பாதுகாத்துக் கொண்டு பதில் சொல்லியிருப்பீர்கள். இப்போது சிறிது இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். மூச்சை கவனியுங்கள். அவர் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். பிறகு பதில் சொல்லுங்கள். அந்தச் சிறிய இடைவெளிதான் தியானம் பிறக்கும் இடம். தியானம் என்பது எதிர்வினைக்கும் பதிலுக்கும் இடையில் ஒரு சிறிய இடத்தை உருவாக்குவது. இந்த அணுகுமுறை உறவுகளில் இன்னும் அழகாக பலன் தரும். ஒரு குழந்தை பள்ளியிலிருந்து உற்சாகமாக வந்து ஒரு கதையைச் சொல்லத் தொடங்குகிறது. அப்போது கைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு முழு கவனத்துடன் கேளுங்கள். அந்த 5 நிமிடங்கள் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக இருக்கலாம். ஒரு கணவர்
அலுவலக மன அழுத்தத்துடன் வீட்டுக்கு வருகிறார். அப்போது மனைவி உடனே குறைகளைச் சொல்லாமல், நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிகிறதையோ என்று அமைதியாகப் பேசினாள். வீட்டின் சூழலே மாறிவிடும். அதேபோல் ஒரு மனைவி ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து மிகவும் சோர்வாக இருக்கிறார். அப்போது கணவர், நீ ரொம்ப கஷ்டப்படுறையோ என்று மனதார ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த உறவு இன்னும் ஆழமாகும். விழிப்புணர்வு அன்பை மேலும் வலுப்படுத்துகிறது. நாம் பல ஆண்டுகளாக மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் இருக்கிறது என்று நம்பி வாழ்கிறோம். பதவி உயர்வு கிடைத்த பிறகு மகிழ்ச்சியோ, வீடு வாங்கிய பிறகு மகிழ்ச்சியோ, கார் வாங்கிய பிறகு மகிழ்ச்சியோ, குழந்தைகள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு மகிழ்ச்சியோ, ஓய்வு பெற்ற பிறகு மகிழ்ச்சியோ, இப்படி மகிழ்ச்சியை எப்போதும் எதிர்காலத்திற்கு ஒத்திவைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த தியானம் சொல்லும் உண்மை, வாழ்க்கை இப்போதுதான் நடைபெறுகிறது, எதிர்காலத்தில் அல்ல. நேற்று முடிந்துவிட்டது, நாளை நிச்சயமில்லை. நம் கையில் இருப்பது இந்த ஒரு கணம் மட்டுமே. ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது உடனே கைபேசியை எடுத்து புகைப்படம் எடுக்காமல் சில நிமிடங்கள் அதை அமைதியாக ரசித்துப் பாருங்கள். மழை பெய்யும்போது குறை சொல்லாமல் மண் வாசனையை உணருங்கள். காலையில் பறவைகளின் குரல் கேட்டால் காதிலிருக்கும் இயர்போனை கழற்றிவிட்டு சிறிது நேரம் அதைக் கேளுங்கள். இப்படிப்பட்ட தருணங்களே உண்மையான தியான தருணங்கள். நம் வாழ்க்கையில் பாராட்டும் நன்றியுணர்வும் மிகவும் குறைவு. குறைகள் மட்டுமே அதிகம். காபி கொஞ்சம் குளிர்ந்தால் குறை, போக்குவரத்து நெரிசல் என்றால் குறை, மழை பெய்தால் குறை, வெயில் அடித்தால் குறை, அலுவலகம் என்றால் குறை, வீட்டுப் பொறுப்புகள் என்றால் குறை. ஆனால் விழிப்புணர்வு வளர வளர இந்த குறைகள் மெதுவாக நன்றியுணர்வாக மாறத் தொடங்குகின்றன. எனக்கு சாப்பிட உணவு இருக்கிறதையோ, எனக்கு அன்பான குடும்பம் இருக்கிறதையோ, என்னால் சுவாசிக்க முடிகிறதையோ, எனக்கு இந்த நாள் கிடைத்திருக்கிறதையோ, இந்த உணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கையின் தரமே மாறிவிடும். அன்றாட வாழ்க்கையில் தியானம் நமக்கு இன்னொரு பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. முழுமையான மனிதராக மாற வேண்டும் என்ற அவசியமில்லை. முழுமையான மனம் வேண்டும் என்ற அவசியமில்லை. கோபம் வரலாம், சோகம் வரலாம், பயம் வரலாம். இவை அனைத்தும் மனித வாழ்க்கையின் இயல்பான அனுபவங்கள். வித்தியாசம் என்னவென்றால், முன்பு அந்த உணர்ச்சிகளுக்குள் நம்மை முழுவதுமாக இழந்து விடுவோம். இப்போது விழிப்புணர்வு இருக்கும். இப்போது எனக்கு கோபம் வருகிறதையோ என்று தெரியும். இப்போது நான் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறேன் என்று தெரியும். அந்த புரிதலே மாற்றத்தின் முதல் படி. ஒரு கார் ஓட்டுநரை நினைத்துப் பாருங்கள். இரவில் அவர் காரை ஓட்டுகிறார். முன் விளக்குகள் மிகத் தொலைவு வரை ஒளியை காட்டுவதில்லை. சிறிது தூரம் மட்டுமே தெரியும். ஆனால் அந்தச் சிறிய ஒளியே அவரை பாதுகாப்பாக இலக்கை அடையச் செய்கிறது. விழிப்புணர்வும் அப்படித்தான். வாழ்க்கையின் எல்லா பதில்களும் இன்றே தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஒரு தருணத்திற்கு தேவையான தெளிவு இருந்தால் போதும். அந்த தெளிவே அடுத்த அடியே நம்மை நோக்கி அழைத்துச் செல்லும். நிறைவுரை. இந்த புத்தகத்தின் இறுதிச் செய்தி மிகவும் எளிமையானது. தியானம் என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடுவது அல்ல. உலகத்தை விட்டு விலகுவது அல்ல. குடும்பத்தை விட்டு மலைக்குச் சென்று அமர்வதும் அல்ல. நாம் இருக்கும் இடத்திலேயே, நாம் செய்யும் வேலையிலேயே, நாம் வாழும் உறவுகளுக்குள்ளேயே, நாம் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் விழிப்புணர்வைக் கொண்டு வருவதுதான் உண்மையான தியானம். நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் தியானம் சாத்தியம்தான். வீட்டில் சமையல் செய்தாலும்,
தியானம் சாத்தியம்தான். பேருந்தில் பயணம் செய்தாலும் தியானம் சாத்தியம்தான். குழந்தைகளுடன் விளையாடினாலும் தியானம் சாத்தியம்தான். அமைதியில் இருந்தாலும் அது தியானம். சிரிப்பில் இருந்தாலும் அது தியானம். வேலை செய்தாலும் அது தியானம். ஓய்வெடுத்தாலும் அது தியானம். வாழ்க்கையே ஆன்மீக வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை என்று இரண்டாக பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. விழிப்புணர்வு இருக்கும் ஒவ்வொரு தருணமும் ஆன்மீகமானதாக மாறிவிடுகிறது. இதுவே இந்த புத்தகத்தின் முழு சாராம்சம். தியானம் என்பது ஒரு பயிற்சி மட்டுமல்ல. அது நாம் பார்க்கும் விதம், நாம் கேட்கும் விதம், நாம் பேசும் விதம், நாம் நேசிக்கும் விதம், நாம் வாழும் விதம். ஒவ்வொரு நாளையும் முழு விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்கினால் வாழ்க்கையில் பெரிய நிகழ்வுகள் மட்டுமல்ல, சிறிய தருணங்கள் கூட மிகவும் அழகான அர்த்தத்தைப் பெறத் தொடங்கும். அதுவே உண்மையான தியானம். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி ஆரஞ்ச் புக் புத்தகத்தின் முழு சாராம்சத்தையும் விரிவாக பார்த்தோம். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தின் சாராம்சத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. பாய். பாய்.